என்ன செய்ய போறோம்? ஃபியூச்சர் பிளானிங் என்ன? ஃபியூச்சர்ல நாங்க என்னத்த பண்ண போறோம்? எங்களோட முன்னேற்றம் எத நோக்கியது? இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க சாதாரணமா எங்களோட தனிப்பட்ட அபிவிருத்தியா இருக்கட்டும், கல்வி அபிவிருத்தியா இருக்கட்டும், தொழில் சார்ந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நாங்க வந்து செய்றதுக்கு மெயின் காரணம் எங்களோட நிதி மேலாண்மையா இருக்கட்டும். இதெல்லாம் மெயினா நாங்க செய்றதுக்கு காரணம் வந்து எங்களோட ஹேப்பியான லைஃப்க்கு. நெக்ஸ்ட் எங்களோட ஹேப்பியான லைஃப்க்காக தான் நாங்க வந்து சாதாரணமா எஜுகேஷன் லெவல்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு தொழிலுக்கு இருந்து எல்லாமே வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனா எங்களால வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நாங்க அந்த தொழிலுக்கு செல்ற காலம். நாங்க சாதாரணமா ஒரு லைஃப்க்கு வந்து வளர்ந்து ஒரு கல்வி முறைய தேர்ந்தெடுத்து அந்த கல்வி முறையில சக்சஸ் பண்ணி, அடுத்தது நாங்க தொழிலுக்கு செல்ற காலத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எங்களோட வலிமையான உடல் இருக்கும். நாங்க வந்து ஒரு தொழிலுக்கு போகும்போது, அந்த தொழில சரியா செய்றதுக்கு எனர்ஜி இருக்கணும். நான் எஜுகேஷன் லெவல்னா எந்த நேரம் எவ்வளோ என்னோட ஆரோக்கியம் அதிகமாகுதோ, அந்த அளவு நான் வந்து எனர்ஜியா இருப்பேன். சோ இன்னைக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாடுல எங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குதா? அது ஒரு கொஸ்டின் மார்க். எதிர்காலத்த நோக்கின எங்களோட பயணம் வந்து இடைப்பட்ட காலத்துல ட்ராப் ஆவுது. அது மெயின் காரணம் எங்களோட ஹெல்த் இஷ்யூஸ். எங்களுக்கு ஏற்படுற உடல் சௌகரியங்கள். சோ இததான் பேசிக்கா நாங்க வந்து இன்னைக்கு கதைக்க போறோம். ஆரோக்கியமா பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நார்மலா வந்து ஒரு எக்சர்சைஸ், அதே மாதிரி எங்களோட சாப்பாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, சரியான நியூட்ரிஜன் போனாதான் சரியான எடுகேஷன் லெவலுக்கு எங்களுக்கு போகலாம். சரியான எடுகேஷன் லெவலுக்கு போனதுக்கு பிறகு எங்களுக்கு சரியான ஒரு தொழில் வாய்ப்புகள நோக்கி நாங்க வந்து ஒரு ஏர்னிங் பாயிண்ட்ட நோக்கி நாங்க போறோம். சோ இதெல்லாம் போனாதான் எங்களுக்கு அடுத்த கட்டம் வந்து ஒரு அழகான ஒரு வீடோ, எங்களோட அ ஒரு வெஹிக்கிள், இனி எங்களோட என்டர்டெயின்மென்ட், எங்களோட குடும்பத்திட்ட நெக்ஸ்ட் லெவல் இது எல்லாமே வந்து பிளானிங் பண்ணும். ஆனா, சரியான உணவு திட்டம் இல்லாத காரணத்தினால், இன்னைக்கு நாங்க வந்து என்ன பண்றோம்னா, தொழில் முனைக்கு போகும்போது எங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா, பிளக் ஆகுறோம். சோ இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லி நம்மளோட எபெக்ஸோர கம்பெனியோட தலைமைத்துவம் சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. சோ தலைமைத்துவம் சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து, நாங்க சாதாரணமா உட்கொள்ற உணவுகள்ல உள்ள ரசாயன கலவைகள் தான் மெயினா இதுக்கு காரணம். சாதாரணமா கொரோனா வந்த டைம்ல நெறைய டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இறந்தாங்க. இறந்ததுக்கு காரணம் வந்து அதுதான் சொல்றேன். ஆதி காலத்துல வந்து அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எப்பயாவது ஒரு தாத்தாக்கோ, ஒரு பாட்டிக்கோ ஒரு 120 வயசு எங்களோட ஆயுள் காலம்னா, அந்த 120 வயசுக்கு பிறகும் வாழ்ந்தவங்கள நாங்க கண்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு அபோவ் 30 வயத தாண்டின எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. மெயின் காரணம் ரசாயன கலவைகள், சுவைக்காக கலக்கப்படுற ரசாயன கலவைகள், எங்களோட பசிய தூண்டக்கூடிய ரசாயன கலவைகள், நீண்ட நாள் பொருட்கள வந்து நாங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அதுக்கு கெமிக்கல்ஸ் பேஸ் பண்ணுவாங்க. இது எல்லா ஃபுட்டையும் தான் நாங்க இந்த காலகட்டத்தில நவீன உணவா நாங்க உட்கொண்டுட்டு வரோம். சோ இந்த நவீன உணவு திட்டத்தின் மூலமா எங்களுக்கு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களோட உடல்ல உள்ள ஆர்கான்ஸ்க்கு வந்து டாக்ஸின்ஸ் அதிகப்படியாது அது மாதிரி நெறைய இஷ்யூஸஸ் ஹெல்த் இஷ்யூஸஸ் வந்து டயபெட்டிக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினா உருவாக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட். சோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஆதியில வந்து ஒரு 40கள்ல ஒரு வெட்டிங் ஃபங்ஷன் வச்சாங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, அந்த முழு அந்த பிரதேசமே வந்து ஹேப்பியா ஒரு 1 மந்த் 3 வீக்ஸ் மாதிரி அந்த கல்யாணத்த வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா, இன்னிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நாங்க 2 டேஸ் ஒண்ணு ரிசப்ஷனோட முடிப்போம். இல்லாட்டி நாங்க வந்து கோவில்லயோ, இதே தமிழ் கிரவுட்னா கோவில்ல, இல்ல பன்சலையில சர்ச்ல வச்சு முடிக்கக்கூடிய கால சூழ்நிலையில இருக்கோம். அன்றைக்கு வாழ்ந்தவங்க வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்னோட அம்மம்மாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பார்க்கும்போது, என்னோட அம்மம்மாவுக்கே 11 பிள்ளைகள். எங்களோட தாத்தா அவங்களுக்கு இங்கிட்டு அப்பாட சைடுக்கும் அந்த மாதிரி தான். ஆனா, அந்த மாதிரி ஆதி பரம்பரையில வந்து வீட்ல பிரசவம் பார்த்த குழந்தைகள பெற்றெடுத்த எங்களோட சமுதாயம், தமிழ் சமுதாயமா இருக்கட்டும், எந்த சமுதாயமா இருந்தாலும், இன்றைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைகள் பெற்றெடுக்க கூட அந்த அளவுக்கு எக்கனாமிக் ப்ராப்ளமா இருக்கட்டும், எங்களோட பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், எங்களோட உளவியலா இருக்கட்டும், எல்லா வகையிலுமே வந்து எங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சாப்பாடு சிஸ்டம் தான். சோ இத ஃபோக்கஸ் பண்ணாங்க. எங்களோட எபெக்ஸோரா கம்பெனி வந்து இத ஃபோக்கஸ் பண்ணி மக்களுக்கு நாங்க என்னத்த குடுக்கலாம்? ஆரோக்கியமா இருக்க ஒரு மனிதனால மட்டும் தான் எதிர்காலத்த நோக்கிய பயணம் வந்து பிரேக்கப் ஆகாம தொடர்ச்சியா கொண்டு போலாம். ஆரோக்கியத்தை இழந்த மனிதர்கள் எங்க நிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல. இன்னைக்கு மோர் தென் பார்த்தீங்கன்னா, எங்களோட பீப்பிள் வந்து அதிகமா எங்க இருக்காங்கன்னா, வைத்தியசாலைகள்ல தான் இருக்காங்க. சோ, அதிகப்படி வேலைப்பளு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆதில வந்து ஒரு 2 பேர் தான் வொர்க் பண்ணியிருப்பாங்க.
வீட்ல அம்மாவும் அப்பாவும் தான் வேலை பண்ணியிருந்தா கூட வீட்ல குடும்பத்துல மத்த எல்லாருமே வந்து தாத்தா பாட்டி பேரன் பேத்தி அந்த மாதிரி மாமா மாமின்னு எல்லாம் கூட்டா வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை சூழ்நிலை அன்னைக்கு ஹாப்பியா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா அப்பா குழந்தைகள் மாத்திரம் ஒரு ஃபேமிலில இருந்தாலும் நாங்க என்ன செய்றோம்னா ஒரு வாழ்க்கை கட்டத்துல வந்து நாங்க பிஸி. நாங்க எல்லாருமே பிஸி. இன்னைக்கு குடும்ப தலைவிகளா இருந்தாலும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப குழந்தைகளுக்கு நாங்க என்ன பழக்கங்கள் உண்டு பண்றோம்னா, நாங்க என்ன பண்றோம்னா, வீட்ல சமைப்பதற்கான நேர காலங்கள் போதாதனால, நாங்க என்ன பண்றோம், வெளிகள்ல வந்து நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பாடுகள எடுத்துக்கொள்றோம். சோ இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவையில்லாத ரசாயனம், சுவை ஊட்டிகள் இதெல்லாம் உடலுக்கு சேர சேர ஒரு காலகட்டம் எங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கப்படுது. சோ இது தான் அபெக்ஸோரா கம்பெனியால வந்து அன்றிருந்த மக்களுக்கும், இன்றிருந்த மக்களுக்கு இடையிலான இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தாங்க. சோ நம்ம கம்பெனி வந்து முதல்ல அத சர்ச் பண்ணாங்க. அன்றைய காலகட்டம் 20, 30 குழந்தைங்களோட ஒரு ரூ. 1000 சம்பாத்தியத்துல ஹேப்பியா வாழ்ந்த எங்க சொசைட்டி, இன்னைக்கு லட்சக்கணக்குல சம்பாதித்தாலும், இன்னைக்கு 2 பேர் குடும்பத்துல இருந்து இன்னைக்கு இவ்ளோ ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட உணவு பழக்கவழக்கம் தான். இது மெயின் காரணம் உணவு பழக்கவழக்கம். சோ இத பேஸ் பண்ணி கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எங்களுக்கான ஆரோக்கிய உணவு திட்டத்த வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேயா? ஆரோக்கிய உணவு திட்டத்த அறிமுகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட். சோ இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எல்லாமே வந்து ஆதியில வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டா தான் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு வயல் வேலை செஞ்சவர் கூட நிம்மதியான வாழ்க்கைய தான் வாழ்ந்தாரு. ஆனா, இன்னைக்கு நாங்க என்னத்த தான் வொர்க்குக்கு போனாலும் சொல்லி, எங்களுக்கு வந்து அந்த சொசைட்டில வந்து அந்த ஒத்துமை இல்ல. தான் தனக்காக தானே ஓடி, ஓடி, ஓடி டயர்ட் ஆயி எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகுறோம். ஆனா, அன்னைக்கு கூட்டு முயற்சிகள்ல வந்து நெறைய விஷயத்த சக்சஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டு முயற்சினால சக்சஸ்க்கு வந்தவங்க தான். சாதாரணமா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இடைப்பட்ட வாழ்ற சில எறும்பா எறும்பா இருக்கட்டும், மீன்களா இருக்கட்டும், கரையானா இருக்கட்டும், காகங்களா இருக்கட்டும், ஒண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்தீங்கன்னாலும், ஒண்ணு செயற்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னாலும், குறிப்பிட்ட கால எல்லையில வந்து தங்களோட வேலைகள வந்து சீக்கிரமா முடிச்சிடுறாங்க. இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த அதுகள்ட உள்ள கூட்டு முயற்சி. ஆனா மனிதர்களா பிறந்த எங்ககிட்ட அந்த கூட்டு முயற்சி, ஒத்துமையா செயற்படுற தன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிடையாது. அததான் சொல்றேன். நாங்க நல்ல கல்விய கற்றோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல ஹேப்பி லைஃப வாழணும்னு நினைக்கிற டைம் வந்து, எங்களோட குடும்பத்துக்காக நாங்க தனியா தான் ஓடுறோமே தவிர, அத கூட்டா அமைக்கும்போது, அதோட பவர் அதிகமாயி எங்களுக்கு வந்து பெரிய லெவல் சக்சஸ்க்கு போகலாம். சோ, அதுக்கு உதாரணமா தான் எங்கள் சூழல்ல வாழ்ற இந்த பறவைகள், இந்த மிருகங்களே வந்து ஒத்துமையா நாங்க காட்டிக்கொள்ளலாம். அதே இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லப்போனா, சாதாரணமா மிருகங்கள்ங்கிறக்குள்ள நாங்க நாங்க வந்து 6 அடி படைத்த மனிதர்கள். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ் கடவுள் குடுத்திருக்காங்க. சோ, அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சாதாரணமா வந்தோம், குடும்ப விருத்தி பண்ணினோம், வாழ்ந்தோம், செத்தோம்ன்னு இல்லாம, வி மஸ்ட் டூ சம்திங் ஃபார் அவர் சொசைட்டி. ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும், நம்ம சொசைட்டிக்காக. நம்மளோட மக்கள ஆரோக்கியப்படுத்துறதுக்காக. இன்னைக்கு இவ்ளோ தூரம் எதிர்பார்ப்புகளோட ஓடுற வாழ்க்கை வந்து சடன்லி எங்க மக்கள் கிட்ட பிளக் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த் சிஸ்டம் தான். ஹெல்த் சிஸ்டம் பிளக் ஆக காரணம் அவங்களோட சாப்பாடு சிஸ்டம். சோ, இத மோட்டிவேட்டா எடுத்து எபெக்ஸோரா கம்பெனி கூட்டு முயற்சியில மக்கள ஆரோக்கியப்படுத்துறதனூடாக, மக்கள வளமையான வாழ்க்கைக்கு மக்களுக்கு அன்லிமிட்டட் இன்கம் குடுக்கக்கூடிய ஒரு வேக்கு தான் எங்களுக்கு இன்னைக்கு அருமையான இன்னைக்கு வாயார எனி டைம் நான் அபெக்ஸோரா, அபெக்ஸோரான்னு சொன்னாலும் தகாது. அந்த அளவு இன்னைக்கு என்னோட லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணதுக்கு மெயின் காரணம் எங்களோட அபெக்ஸோரா கம்பெனி தான். சோ நாங்க எந்த அளவு நாங்க கூட்டு முயற்சியோட ஒரு விஷயத்த செய்றோமோ, அந்த அளவு எங்களோட வாழ்க்கை வந்து வளமாக மாறும். நெக்ஸ்ட். அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எங்களோட கொழும்பு பங்கு சந்தை. சரியா? கொழும்பு பரிவர்த்தனம், கொழும்பு பங்கு சந்தை. கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஆல்ரெடி நெறைய வ இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் அவங்க பண்ணணும்னு இல்ல. ஆனா, கூட்டா எங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மென்ட்ன்னு கேட்பாங்க. ஏன்னா, அதுக்கு வந்து கூட்டு முயற்சி தான் என்னைக்கும் சக்சஸ குடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் இன்னைக்கு பெரிய, பெரிய லெவல் கம்பெனிஸா இருக்கட்டும், பேங்க்ஸ்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்களோட கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சந்தை ஊடாக தங்களோட சிஸ்டமா முதலீடுகள போட்டு எங்களோட வருமானங்கள மேலும் அதிகப்படுத்திக் கொள்றாங்க. சோ, நாங்களும் வந்து கூட்டான ஒரு முயற்சிய செய்யும்போது, அதோட சக்சஸ் வந்து எங்களுக்கு சீக்கிரமா பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லாம நான் ஒருத்தர் கஷ்டப்படல. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஈஸியா அந்த அச்சீவ்மென்ட் அந்த டார்கெட்ட வந்து எங்களுக்கு கொண்டு போய் அந்த டார்கெட்க்கு எங்களால போக முடியும். நெக்ஸ்ட். சோ, இதுக்கு என்ன பண்ணலாம்?
சோ நான் ஒரு கூட்டு முயற்சியின் மூலமாக அத மாதிரி என்னோட உணவு திட்டத்த நாங்க மாத்திக்கொள்ளணும். இயற்கையான உணவு சிஸ்டத்த மக்களுக்கு சொல்றதனூடாக, என்னோட குடும்பத்தையும், என்னோட சமுதாயத்தையும், என்னோட வாழ்க்கை முறையையும் நான் மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அமேசிங்கா 2014ஆம் ஆண்டு அமைக்கப்பெற்ற எங்களோட கம்பெனி தான் அப்பெக்ஸோரா கம்பெனி. அப்பெக்ஸோரா நியூட்ராசூட்டிக்கல் ஃபுட் சப்ளிமெண்ட். 40 வகையான இன்னைக்கு எங்களோட சப்ளிமெண்ட் வந்து மிகவும் அருமையா இன்னைக்கு 11 வருடமா இந்த வருடத்தோட 11 வருடமா கம்பெனி வந்து அருமையான முறையில வந்து செயல்படுத்தப்பட்டு அது மூலமா மக்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மூலமா மக்களுக்கு வாழ்க்கைக்கான வருமானத்தையும் அதுவும் வருமானங்கிறது குறிப்பிட்ட வருமானம் கிடையாது. உங்களோட அந்த டீம் ஒர்க் மூலமா அவங்களுக்கு வந்து லக்ஸரி லைஃப் குடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை குடுக்குற ஒரு கம்பெனியா இன்னைக்கு இலங்கையில அமைக்கப்பட்டதா நம்மளோட அப்பெக்ஸோரா கம்பெனி. சோ நெக்ஸ்ட் நாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அப்பெக்ஸோரா கம்பெனி நாங்க வந்து அதிகப்படியான ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனி பெற்றிருக்காங்க. 2015ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ஐஎஸ்ஓல வந்து ஜிஎம்பில இருந்து ஹெச்ஏசிபி சான்றிதழ்கள்ல இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா கிடைச்சது. 2017ல வந்து தேசிய தொழில் முனைவோர் விருதும் எங்க கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு நம்ம கம்பெனி என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க 13 ஆண்டுகளுக்கு அனுபவத்துடன் எக்ஸ்பீரியன்ஸோட எங்களோட கம்பெனி 45 பேரை கொண்ட தொழிற்சாலை எங்க கம்பெனிக்கு நிறுவப்பட்டது. இந்த நம்ம கம்பெனி ஊடாக தான். நாங்க எல்லாருமே என்ன பண்றோம்னு சொன்னாக்க, இன்னொருத்தவங்களோட உற்பத்திய அவங்க போடுற ஒரு அட்வர்டைஸ்மென்ட்னால வாங்கி யூஸ் பண்றோமே தவிர, அதுல உற்பத்தி பொருள்ல என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு கூட நம்ம யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஒரு பொருள வாங்கும்போது, அந்த பொருளினூடாக எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான வருமானமும் கிடைக்குது அப்படின்னா, அது இன்னைக்கு அப்பெக்ஸோரா கம்பெனியூடாக மாத்திரம் தான். அதே மாதிரி அமேசிங்கா எங்கட கம்பெனில பாத்தீங்கன்னா 2020ல வந்து எஃப்டிஏ சர்டிபிகேட் கிடைக்குது. 0% கெமிக்கல் ப்ராடக்ட்க்கு மாத்திரம் தான் இந்த எஃப்டிஏ சர்டிபிகேட் வழங்கப்படும். 2020ஆம் ஆண்டுல வந்து நாங்க எஃப்டிஏ தரச் சான்றிதழ் பெற்ற கம்பெனியாக மாறப் பெற்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2018, 2016 இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எல்லாம் கம்பெனி வந்து அமேசிங்கான ஸ்ரீலங்கன் பிசினஸ் மேன் ஆஃப் த இயர்ஸ் இது எல்லாமே வந்து அருமையான முறையில எங்க கம்பெனிக்கு வழங்கப்பட்ட விருதுகள். சோ ஒரு கம்பெனி தரமா இருக்கனால தான் அந்த கம்பெனி ப்ராடக்ட் தரமா இருக்கனால தான் இன்னைக்கு 11 வருடம் காலமா மக்கள் மத்தியில அந்த கம்பெனியோட கம்பெனி பொருள்ட வந்து பாவனை மக்கள் மத்தியில இருக்கு. அதே மாதிரி நெறைய ஃபீட்பேக் இருந்தனால தான் ஒரு ப்ராடக்ட் எந்த அளவு தரமா இருக்கோ, அதாவது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி பாத்தீங்கன்னா, அத்துரகிரியில அமைஞ்சிருக்கு. நம்ம என்ன பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல எந்த ஒரு கம்பெனியும் ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிய வச்சு ப்ராடக்ட்ட வந்து இஷ்யூ பண்ணல. எங்களோட அப்பெக்ஸோரா கம்பெனியோட தனித்துவம் அதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, தனக்குன்னு ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்கு. அதுல உண்மைக்குமே வந்து மிகவும் தூய்மையான முறையில் மிகவும் விஞ்ஞான முறையிலும் எங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து தரமான முறையில தயாரிப்புகள் வந்து இன்னைக்கு தயாரிக்கப்பட்டு வருகின்றது. சோ இன்னைக்கு நீங்களே பாருங்க இன்னைக்கு ஒரு 10 வருடம் ஒரு கம்பெனி இன்னைக்கு ரன்னிங்ல இருக்குன்னா, அந்த கம்பெனியோட தரம், அந்த கம்பெனி ப்ராடக்ட் தரம் அந்த அளவு இருக்கு. அதோட குவாலிட்டி அந்த அளவு இருக்கு. எந்த அளவு குவாலிட்டி இருக்கோ, அந்த அளவு மக்கள் ரீயூஸ்க்கு வாங்கிக் கொண்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹெல்த் அண்ட் வெல்னஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கம்பெனி வந்து தரமான தர சான்றிதழ்களோட அமைக்கப்பட்ட எங்களோட நெக்ஸ்ட் தரமான கம்பெனி, தரமான தர சான்றுகளோட அமைக்கப்பட்ட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, மக்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து பெர் டே ஒரு மக்களுக்கு ஆரோக்கியத்த கொடுப்பதன் மூலமாக, ஒரு குடும்பத்தில மாத வருமானம் 1,00,000 தாண்டின வருமானத்தை கொண்டு போற வகையில, நெக்ஸ்ட் வருமானத்தை கொண்டு போக வேண்டிய வகையில வந்து கம்பெனி ப்ராடக்ட் அமைய பெற்றிருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நாங்க வந்து அப்பெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் நம்மளோட கம்பெனி தரமான ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி மக்களுக்கு ஆரோக்கியத்த வழங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்மளோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ். இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இன்னைக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்கு. தனக்குன்னு ஒரு இப்ப ஆத்துருகிரிய பார்த்தீங்கன்னா, மாலபேல வந்து எங்களுக்குன்னு ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி ஆத்துருகிரியில இருக்கு. அதே மாதிரி மாலபேல எங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. நாங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க என்ன பண்ணணும்னு தீர்மானிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் நாங்க அத வந்து நமக்கு தேவையான ஒரு கம்பெனி, எங்களுக்கு தேவையான ஒரு ஆபீஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு அப்ரூவல்ஸ் எடுக்கணும். அந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தரமானதாங்கிறது கவர்ன்மெண்ட் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. எங்களுக்கு ஒரு கால எல்லை போகும். ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்கு தரமான ப்ராடக்ட்ட குடுத்து, அதுக்கான சரியான சான்றிதழ் குடுத்து, அதுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய நல்ல ஸ்டாஃப்ஸ குடுத்து, இன்னைக்கு நெறைய ஃபீட்பேக்கோட இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் நான் அப்பெக்ஸோரா கம்பெனிக்கு போனேன். ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணினேன்.
எனக்கு ரிசல்ட் இருந்தனால இன்னைக்கு எனக்கு இல்ல ஒரு டீம் குரோத் ஆயிருக்கு. என்னோட டீம்ல உள்ள அவ்ளோ பேரும் அபெக்ஸோரோட நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி, அதுல ரிசல்ட் வந்தனால பிசினஸ்ல வந்தவங்க தான். சோ நான் அவங்க எல்லாருக்குமே சொல்றேன். எப்பவுமே வந்து நாங்க வந்து ஸ்ரீலங்கா பொறுத்தது இந்தியால எல்லாம் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப டேட்டியா இருக்கும். கூட முடியாது. அது நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனா நம்ம கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஃபெசிலிட்டி அவ்ளோ ஹையா இருக்கு கவர்மெண்ட்ல. ஆனா எங்கவங்க பிரைவேட்ட தான் தேடி போவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஸ்ரீலங்கா மக்கள் வந்து, இலங்கை மக்கள் வந்து ஹெல்த்த பத்தி ரொம்ப கேர் பண்ணிக்கிறவங்க. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அபெக்ஸோர மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கல. அவங்களோட ஹெல்த் டெஃபிஷியன்சிய சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடைக்கல. ஆனா எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவு நாங்க எங்க ப்ராடக்ட்ட வந்து மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டிய ஒரு கால சூழ்நிலை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னு கேட்டாக்கா, ஆதி பரம்பரை வந்து ஒரு மசாலா அரைச்சா கூட அம்மியில அரைச்சவங்க. ஒரு பயணம் போனா கூட நடைப்பயணமா தான் போனாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க எடுத்த உடனே வெஹிக்கிள் தான். அப்ப நாங்க என்ன செய்றோம்? எங்க உடலுக்கு சரியான உணவையும் குடுக்குறதில்ல. எங்களோட உடலுக்கு சரியான எக்ஸர்சைஸையும் குடுக்குறதில்ல. எங்களோட உடலுக்கு தேவையான ரெஸ்ட்டையும் குடுக்குறதில்ல. ரெஸ்ட்ட குடுக்குறதில்லனுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இன்னைக்கு நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வந்தது தான் எடுகேஷன், தொழில். தொழில் வந்து ஹேப்பியான லைஃப்க்கு. ஆனா அந்த ஹேப்பியான லைஃப் எங்க பிளக் ஆகுதுன்னா, இடைப்பட்ட காலம் எங்களோட சாப்பாடு ஃபாலோ அப்னால வர ஹெல்த் இஷ்யூஸ்னால பிளக் ஆகுது. சோ நாங்க என்ன பண்றோம், நாங்க ஒரு காலகட்டத்துல ஏர்ன் பண்ண அவ்வளத்தையும் கொண்டு போய் என்ன செய்றோம், வைத்தியசாலைக்கு தான் குடுக்குறோம். சோ நாங்க ஒரு விஷயம் நல்லா கத்துக்கணும். டயபெட்டிக்ங்கிறது நம்ம அலோபதி மெடிசின் ஆங்கில மருத்துவம் பயன்படுத்தும்போது அது ஜஸ்ட் அ கண்ட்ரோலே தவிர, அது உங்களுக்கு அதனால வர சைட் எஃபெக்ட்ஸ்னால வர மத்த நோய்கள் தீவிரமாகுமே தவிர உங்களுக்கு டயபெட்டிக் க்யூர் ஆவாது. சோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில வந்து தேத்தான் விதை பால்மா தேத்தான் விதையில செய்ற பால்மா இருக்கு. சோ இதுல சுகர் பால்மா எடிட்டா இருந்தாலும் அந்த ஃபார்முலா வந்து தேத்தாண்ட அந்த ஃபார்முலா வந்து அந்த சுகரையும் பால்மாவோட தன்மைய வந்து இல்லாம செஞ்சு தான் நாங்க வந்து தேத்தான் விதை பால்மாவ வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னோட குடும்பத்தையும் நான் ஆரோக்கியப்படுத்துறதுக்கு மெயின் காரணம் இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான். சோ அதனால என்னோட உயிருள்ள மட்டும் நான் எபெக்ஸோரா கம்பெனி ப்ராடக்ட்ட மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கான வேலை திட்டத்துல நான் எப்பவுமே வந்து முன்னோக்கி இருப்பேன். சோ அந்த மசாலாவ அரைச்சாங்க, நடைப்பயணமா போனாங்க, உடலுக்கு தேவையான எக்ஸர்சைஸ் குடுத்தாங்க, கடினமாக உழைச்சாங்க. ஆனா அந்த மனிதர்கள் ஹேப்பியா தான் இருந்தாங்க. மண் வளம்ங்கிறது அன்றைக்கு அப்படியே தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு மண் வளத்தையும் வந்து இன்னைக்கு ஒரு கெமிக்கல் போடாம உங்களால ஒரு பயிர விதைக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. லாஸ்ட் டைம் எங்களோட கவர்மெண்ட்ல வந்து இயற்கை உரப்பாவனை வந்த உடனே மார்க்கெட்ல மரக்கறிகளோ எதுவுமே இல்ல. ஏன்னு கேட்டா கெமிக்கல் போடாம இன்னைக்கு மண் வளத்திலயும் எங்களுக்கு ஒரு வெஜிடபிளே எதையும் எடுக்க முடியாத சூழல்ல நாங்க நிக்கிறோம். இதற்கு காரணம் வந்து அததான் சொன்னேன். ஸ்டார்ட்டிங் நம்ம சொன்ன மாதிரி எங்களுக்கு சேர்க்கப்பட்ட ரசாயன பதார்த்தங்கள், சுவையொட்டிகள், மார்க்கெட் எல்லாம் பிசினஸ். பிசினஸ் மயத்தோட உருவான இந்த சமுதாயம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத செஞ்சாங்களே தவிர அத நாங்க வந்து எந்த முறையில வந்து எந்த எந்த நேர்மையான முறையில வந்து நாங்க அத வந்து வளப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அப்ப யோசிக்கல. ஆனா அதனால இன்னைக்கு எங்களோட சொசைட்டி வந்து அதிகப்படியான நோய்களுக்கு உள்வாங்குறாங்க. சோ ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, தாய் தகப்பன் 2 பேரும் வேல. சோ குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படி நம்ம ஸ்ரீலங்கால தான் அதிகப்படியான கோதுமை பாவனை இருக்கு. அதே மாதிரி சோயா மீட். சோயா மீட் எல்லாம் நீங்க சமைச்சு நெக்ஸ்ட் டே கழுவிட்டு, நீங்க அத நீங்க மறுபடியும் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, நீங்க கழுவி காய வச்சுட்டு எகைன் நீங்க அத வந்து மறுபடியும் சமைச்சு சாப்பிடக்கூடியது சோயா மீட். டின் செமன்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க? கெமிக்கல் தான். ஒரு மீன வாங்கி கொஞ்ச நேரத்துக்கு மேல எங்களால வச்சிருக்க முடியாது. ஆனா நாங்க டின் செமன என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பதப்படுத்தினத சமைச்சு சாப்பிடுறோம். நோய் பருப்புங்கிறது எங்களோட நாட்டு பருப்புன்னா அது கொள்ளு தான். நான் எகைன் அத உங்களுக்கு சொல்றேன். ஆனா நம்ம நாட்டுல வந்து இன்னைக்கு அச்சு பருப்புகள தான் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எங்களோட சாப்பாடு சிஸ்டம், பான் ஐட்டங்கள், அந்த பர்கர், KFC, சிக்கன் என்ன இனம்னு தெரியாத சிக்கன். அததான் நாங்க சாப்பிட்டுட்டு வரோம். சோ இந்த அளவு நாங்க என்ன செய்றோம், எங்களோட ஹெல்த்துக்கு நாங்களே தான் கொஞ்சம் கொஞ்சமா விஷத்த ஏற்படுத்திக் கொள்றோம். டீ மாவுனால 28 வகை நோய் ஃபார்ம் ஆகுது. உங்கள்ல யாருக்காவது தெரியுமா? சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா எங்களோட ஹெல்த்துக்கு குடுக்குற ஒரு விஷயம், அதுல என்ன நியூட்ரிஜன் இருக்குன்னு தெரியாம நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? எங்களுக்கு அந்த ஃபுட்ல நியூட்ரிஜன் நாங்க என்ன செய்யணும்? உயிர் வாழ நியூட்ரிஜன் அவசியம். எனர்ஜி அவசியம். சோ அந்த நியூட்ரிஜன் இம்பேலன்ஸ நாங்க சரிப்படுத்திக்க தான் சாப்பிடணுமே தவிர, இன்னைக்கு நாங்க என்ன செய்றோம்னு சொன்னாக்க, ருசிக்காக சாப்பிடுறோம்.
டேஸ்ட்ட வந்து மெயின் பண்ணி சாப்பிடுறோம். அப்ப நாங்க என்ன செய்றோம்? நெறைய கெமிக்கல் பேஸ் பண்ண உணவுகள தான் உடலுக்கு உட்கொள்றோம். சோ அப்படி உடலுக்கு உட்கொண்ட உணவுகள் எத்தன வருஷ காலம் நாங்க அந்த பாவனையில இருந்திருப்போம். சோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எங்களுக்கு ஒரு 20 வருஷம் ஒரு குழந்தை தொடர்ச்சியா ஆ கோதுமை பாவனையில செய்யப்பட்ட பன், பர்கர் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க. பீட்ஸா சாப்பிடுறாங்களா இருந்தா, அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வந்த உடனே டயபெட்டிக் வாரது சாதாரணம். அப்ப இந்த காலகட்ட குழந்தை 20 வயசு, 16 வயசுல டயபெட்டிக் இருக்கு. சாதாரணம். ஏன்னா சரியான நியூட்ரிஜன் குழந்தைக்கு போகல. சோ நியூட்ரிஜன் இம்பேலன்ஸ நாங்க சரிப்படுத்தணும் அந்த குழந்தைங்களுக்கு. இன்னைக்கு காலகட்டம் நாங்க குழந்தைங்களுக்கு நெறைய பேக்கெட்ஸ் ஐட்டம் வாங்கி குடுக்குறோம். என்ன போட்டிருக்காங்க? வாய்க்கு ருசியான அதுல கெமிக்கல தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு மசாலா வாங்கி நாங்க கறி வச்சாலும், அது என்ன இன்கிரீடியன்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது. நல்ல பிராண்டட், நல்ல அட்வர்டைஸ்மென்ட் போட்டா உடனே வாங்குறோம். சோ இதெல்லாம் தாங்க ஹெல்த் இஷ்யூஸ். இதெல்லாம் தான் ஒரு காலகட்டம் எங்களோட ஹெல்த்த எங்களோட நோய்ங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போறோம். நோய் இன்னைக்கு நோய் கிடையாது. எங்களோட நியூட்ரிஜன் டெஃபிஷியன்சி எங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு தான் நோயா ஃபார்ம் ஆவுது. இத சரியா தெரிஞ்சுக்கணும். சரியான முறையில சாப்பாடு எடுத்துக்கொள்ளணும். சரியான முறையில எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான தண்ணி, நீர் சத்த எடுத்துக்கணும். சரியான முறையில எங்களுக்கு தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளணும். சரியான முறையில எங்களுக்கு உடலுக்கு தேவையான எக்ஸர்சைஸ எடுத்துக்கணும். இதெல்லாம் ப்ராப்பரா நாங்க செஞ்சோமா இருந்தா, எங்களுக்கு வந்து நோயில இருந்து நோய் வர காரணிகள்ல இருந்து எங்கள பாதுகாத்துக்கலாம். அதுக்கான அந்த ஃபுட்டா தான் எங்களோட அபெக்ஸோரா கம்பெனில இன்னைக்கு நியூட்ராசியூட்டிகல் ஃபுட் சப்ளிமெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்கு. சோ பெருமையா இந்த தேத்தன் விதையில செய்ற பால்மா பாத்தீங்கன்னா, ஆதியில வந்து ஏரிகள், குளங்கள்ல உள்ள எல்லா நீர்நிலைகளிலும் வளர்த்தாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த நீர வந்து தூய்மைப்படுத்தி வச்சுக்கொள்ள. சோ அத வந்து சுத்திகரிச்சு அதோட தூய்மைப்படுத்தி ஆனா இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க எடுக்கிற தண்ணீய வந்து கெமிக்கல் பேஸ் பண்ணி குளோரின போட்டு தான் நாங்க குடிக்கிறோம். அப்ப அதுல ஏதாவது பிஹெச் லெவல் எங்களுக்கு கிடைக்குதான்னா கிடையாது. ஆனா நீங்க இங்கிடி மாவு வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான பிஹெச் லெவல், உடலுக்கு தேவையான பிஹெச் லெவல் சரியா கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ரத்தத்துல, உங்களோட ஆர்கான்ஸ்ல, உங்களோட லிவர்ல நார்மலா டாக்ஸின்ஸ் நிறையறனால தான் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல. அத தான் நாங்க வெளியில இருந்து குடுக்குறோம். நீங்க குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும்னா, உங்க லிவர்ல உள்ள டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணணும். ஆதியில பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா பேதி குடுத்தாங்க. இப்ப யாராவது நாங்க பண்றோம்னா கிடையாது. அதே மாதிரி நாங்க எதுவுமே எங்களுடைய ஹெல்த்துக்கு சரியா பராமரிக்கிறது கிடையாது. நம்ம மூதாதையர் சொன்ன ஒரு விளக்கம், காலையில் இஞ்சி காலையில் இஞ்சி, மாலையில் சுக்கு, இரவில் கடுக்கா. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு. வாதம், பித்தம், கபம் இது 3 சரியா வச்சுக்கணும். இது 3 சரியா வச்சுக்க அந்த 3 பழக்கத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணணும். இத சரியா ஃபாலோ பண்ணாவே எங்களுக்கு வந்து என்ன செய்யுது? நோய் வராது. அப்ப நாங்க என்ன செய்றோம்? வாதம், கபம், பித்தம் இதுகள உடம்புல வந்து எக்ஸ்ட்ராவா எனர்ஜிய ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு நாங்க பிசினஸ் லெவல் பார்க்கறதுனால நாங்க குறைஞ்ச அளவுல வந்து நான் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமா பேசிட்டு ப்ராடக்ட்டையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த தேத்தான் விதை பால்மா என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, சரீரத்துல தேங்கி நிக்கிற அனைத்து நச்சு கழிவுகளையும் எங்ககிட்ட இருந்து ரிடியூஸ் பண்ணுது. உங்களோட கிட்னிய பாதுகாத்துக் கொள்ளலாம். உங்களோட லங்ஸ்ல உள்ள சளி, கிட்னில உள்ள அ நச்சுக்கள், லிவர்ல உள்ளது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட மூளையில உள்ள கூட சளித்தன்மை அதிகமா நிறைஞ்சிருந்தா கூட எங்களால நர்வஸ் சிஸ்டம் ஒரு காலத்துக்கு பாதிக்கப்படும். சோ பீனஸ் இந்த மாதிரி சகலவித நோய்களுக்கும் நாங்க வந்து நம்ம வந்து இங்கினிமாவ வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னைக்கு குடுக்குறது நச்சு கலந்த உணவுகள். அந்த நச்சு கலந்த உணவுகளோட டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணி நீங்க குழந்தைக்கு ஃபாலோ பண்ணலாம். நோயாளிக்கு வந்து அந்த நோயில இருந்து விடுபடவும், ஆரோக்கியமா உள்ளவங்க தன்னோட ஆரோக்கியத்த மென்மேலும் பலப்படுத்திக்கவும், நாங்க வந்து இங்கிடி மாவ வந்து சஜெஸ்ட் பண்ணலாம். சோ நாங்க இன்னைக்கு எங்கர் பாவனையில உள்ளவங்களுக்கு என்ன நியூட்ரிஜன் கிடைக்குது? கார்பின்ங்கிற ரசாயனம் ஃபார்ம் ஆகுது. கேஸ்ட்ரிக் கூடாத உண்டு. சோ, நாங்க ஒரு பால் பாக்கெட்ட ஒரு நாள் ஃபுல்லா வச்சுக்க முடியாது. ஆனா, நீங்க வருஷ கணக்கா பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பால் மாக்கள குடிக்கும்போது, உங்கள் உடல் நிலையின் தீவிரத்த பாருங்க. எவ்வளோ ரசாயனம் அதுல கலக்கப்பட்டிருக்குன்னு தான் யோசிச்சு பாருங்க. சோ, இயற்கையான உணவு திட்டத்த ஃபர்ஸ்ட்டு உங்க குடும்பத்துக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சொசைட்டிக்கு போங்க. அதுக்கப்புறம் எங்களோட நாட்டு மக்கள வந்து வளம்படுத்தக்கூடிய நாங்க ஒரு அருமையான வேலை திட்டத்த தான் நாங்க செய்றோம். நான் எபெக்ஸோரா பொறுத்தவரை இட்ஸ் நாட் எ ஏர்னிங் பாயிண்ட். ஏர்னிங் பாயிண்ட் தேவ. எங்களோட வாழ்க்கை கொண்டு போக, எங்களோட ஆசைகள நிறைவேத்திக் கொள்ள. ஏன்னா, நோ ஒன் பெர்மனன்ட் இன் திஸ் லைஃப். அதனால எங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அருமையான முறையில வந்து எங்களோட வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு, எங்களோட உடலையும், எங்களோட வாழ்க்கையும் வளப்படுத்தக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் பிளேஸ் தான் அபெக்ஸோரா கம்பெனி. சோ இங்கினிமா பாவனை மூலமாக உங்களோட குடும்பத்த, உங்களோட சொசைட்டிய, உங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். உங்களோட உடல்ல தேங்கி நிக்கிற டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது, எங்களோட ரத்தத்தின் கழிவுகள் குறையும்போது, எங்களோட ஆக்ஸிஜன் வந்து சரியான முறையில செப்பரேட் ஆகும்.
சரியான முறையில எங்களுக்கு ஆக்ஸிஜன் செக்ரேட் ஆகும்போது, மூளைக்கு போற ஆக்ஸிஜன் லெவல் சரியா போகும். மூளைக்கு போற ஆக்ஸிஜன் லெவல் சரியா போனாவே நீங்க பழங்காலம் ஆரோக்கியமான மனிதர்களா வாழலாம். நோய்கள் வர்றதுக்கான ரீசனே உங்ககிட்ட கிடையாம இருக்கும். அதே மாதிரி ரத்தம் சுத்திகரிக்கும் போது எங்களுக்கு எனர்ஜிக்கு என்ன தேவை? ஆக்ஸிஜன் தேவை. குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸ் தேவையா? சோ நீங்க சரீரத்துல வந்து சரியான முறையில அதுகள பராமரிக்க இங்கிடி மாவ ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கு பெர் டே 2 டைம் குடுங்க. முதியவர்களுக்கு குடுங்க. 2 டைம்ஸ் குடுங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. வளமான வாழ்க்கைக்கு வந்து எங்களோட கம்பெனிட்ட வந்து நம்ம இதுல இன்கிரீடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா, தேத்தான் விதை பால்மா, மில்க் பவுடர் அண்ட் காஃபி பவுடர் அண்ட் சுகர். இது எதுவுமே இந்த ஃபார்முலா வந்து தேத்தான் விதையோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டையும் குடுக்காது. அந்த அளவு எங்களோட சயன்ஸ் ரீதியா வந்து இதுல வந்து எங்களுக்கு தேத்தான் விதை வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட். அடுத்தபடி பாத்தீங்கன்னா, அடுத்த அமேசிங்கான எங்களோட கம்பெனி மில்க் ஒண்ணு பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன். நியூட்ரிஷிக்கு இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வட்டக்கா விதைன்ற பவுடர், அதாவது பம்கின் சீட் பவுடர், கொக்கோ பவுடர், அடுத்தது பாத்தீங்கன்னா, அஸ்வகந்தா, அமுக்கரா. இது 3ம் சேர்க்கப்பட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு நீங்க மெமரி பவருக்காக குடுக்கலாம். சாப்பிடாத குழந்தைக்கு, அதாவது அதிகப்படியான இப்ப அந்த சின்ன மீன் இருக்கு பாத்தீங்களா, அத தவிர்ந்து அதிகப்படியான மெக்னீசியம் நிறைஞ்ச ஒரு உணவுன்னா அது வட்டக்கா விதைதான். ஃபாரினர்ஸ்லாம் தேடி தேடி சாப்பிடுவாங்க ஃபுட்ட. நம்ம மக்கள் நம்ம நாட்டுல இருந்து நாங்க எல்லாருக்கும் குடுக்குறோமே தவிர, இயற்கை வளம் நிறைஞ்ச நம்ம நாட்டுல எந்த நியூட்ரிஜன் ஃபுட்டையும் நாங்க எடுத்துக்கிறது கிடையாது. கருவப்பட்டையும் இம்போர்ட் எல்லாமே இம்போர்ட் பண்ணோம். எங்களுக்காக ஏதாவது பண்ணிக்கிறோமான்னு கிடையாது. அதுக்காக தான் இன்னைக்கு எபெக்ஸோரா கம்பெனி, இன்னைக்கு எபெக்ஸோரா மேனேஜ்மெண்ட், இன்னைக்கு தீட்சண குணவர்தன சார் அவரோட மேனேஜ்மெண்ட் கீழ தான் இந்த அருமையான கம்பெனி இந்த அளவு ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவரோட இந்த அருமையான இந்த மக்களோட வளமான வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறைய கத்து கொடுத்த அந்த சாருக்கு, வளமான வாழ்க்கைக்கான ஒரு வழிய கொடுத்த சாருக்கு வந்து இந்த நேரத்துல தீட்சண குணவர்தன சாருக்கு நான் அகைன் நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த நியூட்ரி ஷேக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க, உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான மெமரி பவர், சாப்பிடாத குழந்தைக்கு சிங்க்ல வந்து பசி உணர்வு தூண்டக்கூடியது, ஃபைபர் இருக்கு, அஸ்வகந்தா இருக்கு. அதாவது வயதானவங்களுக்கு வந்து எனர்ஜி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா நியூட்ரிஷேக் எடுக்கும்போது அந்த குழந்தையோட ஸ்கின்ல இருந்து எல்லாமே, மூளை வளர்ச்சியில இருந்து எல்லாமே வந்து அருமையான முறையில வந்து இருக்கும். அதே மாதிரி நைட் டைம் நீங்க கொடுக்கும்போது இதுல கொக்கோ ஆட் பண்ணிருக்கனால எங்களோட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி எங்களுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாவும் எங்களுக்கு வந்து நியூட்ரிஷேக் அமையும். அதே மாதிரி பாத்தீங்க சொன்னாக்கா பைபாஸ் பண்றவங்க இன்னைக்கு யாராவது உங்களோட வீடுகள்ல இருக்காங்களா? இந்த நியூட்ரிஷேக் மில்க் பெர் வீக்குக்கு 1 டின் முடிக்கணும். அதே மாதிரி 3 மந்த்ஸ் தொடர்ச்சியா அவங்க அத யூஸ் பண்ணணும். அத தாண்டி நாங்க சில சப்ளிமெண்ட்டும் நாங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது மூலமா 3 மந்த்ல டாக்டர் போய் உங்களுக்கு எக்கோ டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பைபாஸ் தேவையில்ல, யூ ஆர் ஓகே நவ்னு சொல்ற அளவு இன்னைக்கு சக்சஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அளவு நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு ஃபுட் தான் எங்களோட நியூட்ரிஷேக் மில்க்ல இருக்கு. சோ அந்த அளவு இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ பேஸ் பண்ண இதுல வந்து நீங்க வந்து டீக்கு பதிலா நீங்க வந்து நியூட்ரிஷேக்க குழந்தைங்களுக்கு இன்னைக்கு 8 மாதம் என்னோட குழந்தைக்கு நான் நியூட்ரிஷேக் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு அவங்களோட லைஃப் முக்கியம். சோ அதனால எல்லாருக்குமே வந்து வளமான வாழ்க்கைக்கு நியூட்ரிஷேக் மில்க்கும் மிக அவசியம். நெக்ஸ்ட். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே வட்டக்கா விதைந்த ஆயில், தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க சாதாரணமா வந்து பம்கின் சீட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுவா விழும். இன்னைக்கு மொபைல் சாதனங்கள் எங்க கையிலேயே இருக்கு. உலகத்துல உள்ள அவ்வளவு விஷயங்களும் நாங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாதாரண வட்டக்கா விதையோட பாவனை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல உள்ள நியூட்ரிஜன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப் டு டேட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சோ அந்த அமேசிங் வட்டக்கா விதையில செய்யற பால் மாவை வந்து பால் மாவு கொடுத்த கம்பெனி, அதே மாதிரி சப்ளிமெண்ட்டும் எங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு அதுல செய்யற ஆயில் தொடர்ச்சியா 6 மாசம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்காக நிறைய கெமிக்கல் பேஸ் பண்ண கிரீம்களை போட்டு இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா மாரகம ஹாஸ்பிட்டல்ல கூட சாதாரணமா வந்து ஸ்கின் கேன்சர் வந்து அதிகமாயிட்டு வருது. சர்ச் பண்ணி பாருங்க, இதெல்லாம் உண்மை. சோ ஸ்கின் கேன்சர் அதிகமாக என்ன காரணம்னு சர்ச் பண்ணாங்கன்னா பாவிக்கிற ரசாயன அந்த கிரீம் தான். பாடி லோஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து கெமிக்கல் பேஸ் பண்ணது. நாங்க வந்து ப்ராப்பரா இவ்வளவு சான்றிதழ்களை வச்சு நாங்க ஒரு விஷயம் சொல்றோம். ஆனா இதே விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த கிரீம் க்ளோவ் ஆகுதுன்னு உடனே எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா அதுல அந்த லேடி க்ளோவா இருந்தாங்களே.
சோ இது அட்வர்டைஸ்மெண்ட். இட்ஸ் நாட், இது எல்லாமே டிராமாங்கிறது அவங்களுக்கு அப்ப தெரியுது இல்ல. எப்ப தெரியுதுன்னா, அவங்க ஸ்கின் எப்ப மங்குதோ, அத போட்டு எப்ப ஒரு ஸ்கின் கேன்சரோ, ஏதோ ஒரு ரேஷஸோ வருதோ, அப்பதான் இந்த கிரீம் போட்டனாலங்கிறது அவங்களுடைய விளைவு தெரியுது. ஏன்னா நாங்க எப்பவுமே வந்து அட்ராக்ஷன் ஆகுறோம். ஒரு விஷயத்த மனிதர்கள் ஈர்க்கப்படுறோம். அந்த ஈர்ப்புக்கு இவங்க பயன்படுத்துறது அந்த சோசியல் மீடியாவுல அட்வர்டைஸ்மெண்ட். சோ இதுகள பார்த்து ஈர்த்த மனது வந்து எல்லாருமே இன்னைக்கு அழகாகணும்னு ஆசை உள்ளவங்க தான். எல்லாரும் பெர் டேக்கு இதுல ஒரு 10 ml குடிச்சு ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் ஸ்கின்னுமே வந்து ஃபேஸ் மட்டும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஃபேஸ் வெள்ளையா இருக்கும். நெக்குக்கு கீழ பிளக்கா இருக்கும். சோ அப்படி கிடையாம உங்களோட டோட்டல் க்ளோயிங்குமே குடுக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் ஆயில் தான் எங்களோட சீனிக் ஆயில். இதுல சின்ன பாட்டில் இருக்கு. சீரமா நைட் டைம்ல நீங்க அப்ளை பண்ணும்போது, உங்களோட ஃபேஸ்ல உள்ள விங்கிள்ஸ்ல இருந்து, உங்களோட அந்த பிம்பிள் வந்து ஹோல்ட் வந்த ஃபேஸா இருக்கட்டும், இது எல்லாமே கிளியர் பண்ணி குடுக்கும். அதே மாதிரி அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க ரெகுலரா ஒரு 10 ml மாதிரி ஒரு 1 டேபிள் டீஸ்பூன் மாதிரி மார்னிங் 10 குடிச்சிட்டு வரும்போது, இதோட சேர்ந்த சில இன்கிரிடியன்ட் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம. அது குடிச்சிட்டு வரும்போது, உங்களோட தைராய்டு லெவல் நார்மல் ஆகுறதுக்காக 100% வாய்ப்புகள வந்து நம்ம எபெக்ஸோட கம்பெனில இந்த சீனிக் ஆயில் அமைய பெற்றிருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து நிறைய வட்டக்கா விதைகள்லாம் சாப்பிடுவாங்க. முஸ்லிம் லேடிஸ் ஃபாரின்ல உள்ளவங்க எல்லாம் நிறைய வட்டக்கா விதை சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வட்டக்கா விதை அந்த அளவு ஸ்கின்ன வந்து க்ளோ பண்ணி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு தேவையான எங்களுக்கு மெக்னீசியம் லெவல், ஹார்ட் பம்பிங்க்கு தேவையான மெக்னீசியத்தை கொடுக்கக்கூடியது. சிங்க், ஃபைபர்ல இருந்து அஸ்வகந்தால இருந்து எல்லாம் நிறைஞ்ச ஒரு உணவு. நாங்க ஏன் மிஸ் பண்ணணும்? சோ எல்லாரும் யூஸ் பண்ணுங்க நம்மளோட சீனிக் ஆயில். நெக்ஸ்ட். சோ அதே மாதிரி பம்கின் சீட்ல செய்யற சப்ளிமெண்டும் நம்ம கிட்ட இருக்கு. சோ ஓவரால் மில்க் குடிக்க இல்லாதவங்க அது மாதிரி நாங்க வந்து தைராய்டு பேஷண்ட்க்கெல்லாம் நாங்க வந்து சீனிக் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இங்கினி மாவு, இங்கினி சப்ளிமெண்ட் அண்ட் நாங்க வந்து பம்கின் சீட் கொடுப்போம். அதே மாதிரி பம்கின் சீட் வந்து எங்களோட பெருங்குடல் இருக்கு பாத்தீங்களா, எங்களுக்கு மெயினா நோய் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரண மண்டல பிரச்சனை தான். நாங்க சாப்பிடுற உணவு திட்டம் வந்து எங்களோட சரீரம், அதாவது எங்களோட ஏன் ஒரு நாளைக்கு வந்து 4 ஹவருக்கு பிறகு அடுத்த சாப்பாடு குடுக்குறாங்கன்னு சொன்னாக்க, எங்களோட உடலும் ஒரு மெஷின் தான். நாங்க ஒரு சரீரத்த வந்து எங்களோட உடல வந்து சரியான முறையில பராமரிச்சா எங்களுக்கு நோய் வராது. சோ நாங்க எங்களுக்கு மெயின் நோய் வர காரணம் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட ஜீரண மண்டல பிரச்சனை. அது எதுனால உண்டாகுது? நாங்க சாப்பிடுற சாப்பாடு வர்க்கனால. நார்மலா வந்து எங்களுக்கு வந்து பெருங்குடல் பிரச்சனை உள்ளவங்க, அது மாதிரி வயிறுல வந்து புண் உள்ளவங்க, இந்த மாதிரி க்ரௌட் எல்லாம் வந்து நார்மலா வந்து பம்கின் சீட் இது எடுக்கலாம். அதே மாதிரி ஸ்கின் க்ளோவாவும், மூளை வளர்ச்சிக்கு நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அமேசிங்கான ப்ராடக்ட் தான் நம்மளோட பம்கின் சீட் வந்து சப்ளிமெண்டாவும் நம்ம கம்பெனில இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட். அதே மாதிரி ஸ்பிருலினா ஒரு நாளைக்கு 4 ஸ்பிருலினா குடிச்சு நைட்டுக்கு தூங்குங்க. உங்களுக்கு எந்த வித சாப்பாடுமே தேவையில்ல. சோ நாங்க அருமையான முறையில சொல்றதுதான். காலையில ராஜா சாப்பிடணும், பகலைக்கு மந்திரியா சாப்பிடணும், இரவில பிச்சைக்காரனா சாப்பிடணும். ஆனா நாங்க இந்த உணவு திட்டத்தை மாத்திக்கிட்டோம். இதெல்லாம் எங்க மூதாதையர் எங்களுக்கு கத்து கொடுத்த, எங்களோட ஆரோக்கியத்தை வளம்படுத்த கத்து கொடுத்த விஷயங்கள். நான் உங்களுக்கு சொன்ன அந்த கபம், பித்தம் இதெல்லாம் கூட அதுல இன்க்ளூட் பண்ணது. ஆனா நாங்க ஃபாலோ பண்ணல. நாங்க ஆதி பரம்பரைன்னு சொன்ன சிஸ்டம், உணவே மருந்தா வாழ்ந்த எங்களோட சமுதாயம் இன்னைக்கு மருந்தே உணவா போயிட்டு. இன்னைக்கு சாப்பிட்ட உடனே மெடிசின் எடுக்காத குடும்பத்தை நீங்க தேடி பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாரும் எடுக்கிறாங்க. ஒரு அப்பா 35 வயசுக்கு மேல ஒரு தகப்பன் வீட்டுல டயபெட்டிக்கால இருக்கிறாரு. அம்மா பிரஷர்னால இருக்கிறாங்க. அதுல அம்மா தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஹை ரேஞ்ச்ல அவங்களுக்கு ஹார்ட் பிளாக் மட்டும் போயிருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? உணவு சிஸ்டம் தான். ஸ்பிருலினா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட விஷனை பாதுகாக்கிறதுக்காக நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு அதே மாதிரி குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியா இருக்கட்டும், இதுல கிடைக்கிற புரோட்டீன் அமேசிங். B12 நிறைஞ்ச ஒரு உணவு திட்டமா தான் எங்களோட ஸ்பிருலினா காணப்படுது. சோ நல்ல ஒரு B12 காரணமா நிறைய கேன்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரியும் மெயினா வந்து கேன்சர் வர மெயின் காரணம் B12 அந்த மாதிரி விட்டமின்ஸ் குறையிறது தான். விட்டமின்ஸ் குறையிறது தான் எங்களுக்கு நோய்க்கான காரணம்னா, நீங்க பெர் டேக்கு ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒவ்வொரு கேப்சூல் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். குழந்தைகளுக்கு குடுக்குற மூலமா குழந்தைங்களோட கண் பார்வையில இருந்து ஈவன் மொபைல் போன் பாக்குறது நாங்க எல்லாம் அதிகம். சோ எனக்கு விஷன் ப்ராப்ளம் ஆயிருமோன்னு நினைக்கிறவங்க இப்ப இருந்தே ஒரு மார்னிங் 2 ஈவினிங் 2 ஸ்பிருலினா எடுத்துட்டு வந்தா எங்களோட விஷனை பாதுகாக்க கூடியது. சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான அவ்வளவு நியூட்ரிஜனும் கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா கடற்பாசி எங்க எல்லாருக்கும் தெரியும். கேஸ்ட்ரிக் உள்ளவங்கல இருந்து ஸ்கின்ல அலர்ஜி வந்துச்சுன்னா
ஒவ்வாமை இந்த மாதிரி தன்மைகளுக்கு எல்லாமே வந்து நாங்க ஸ்பிருலினா கொடுக்கலாம். அதே மாதிரி கிட்னி பேஷண்ட் வந்து கிரீன் கலர் ஃபுட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கிட்னி பேஷண்டே நாங்க இன்னைக்கு சரி பண்ணிருக்கோம். நம்மளோட இன்கிரியன்ட் ஸ்பிருலினா மூலமா நான் இன்னைக்கு சரி பண்ணேன். என்னோட டீம்லயும் இருக்காங்க. சோ 12 வருஷம் புரோட்டீன் போன ஒருத்தருக்கு இன்கிரியன்ட் ஸ்பிருலினால இன்னைக்கு அவரோட ரிப்போர்ட் கிரியேட்டின் லெவல் நார்மலா இருக்கு. நான் அதை உங்களுக்கு லேட்டா அப்டேட் பண்றேன். ஆல்ரெடி நாங்க கொடுத்த விஷயங்கள் தான் டெஸ்டமோனிஸா. சோ அந்த அளவு அமேசிங் ஃபுட் தான் எங்களோட அபெக்ஸோட ஸ்பிருலினா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனோட்ரோமா. சைனீஸ் அதிகமா சாப்பிடுவாங்க. நம்மவங்க வளவளப்பு தன்மை இருக்கனால ஸ்கிப் பண்ணிடுவாங்க. காளான் வர்க்கம் அதிகமா இருக்கு. நிறைய காளான் வர்க்கம் இருக்கு. ஆனா அமேசிங் இந்த காளான் வர்க்கம் பாத்தீங்கன்னா எங்களோட டேமேஜ் ஸ்கின் சரி பண்ணி கொடுக்கும். டேமேஜ்ல உள்ள ஸ்கின் டெத் செல்ஸ் கூட எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கேன்சர் செல்ல சரி பண்ணி கொடுக்கும். சோ அந்த அளவு அமேசிங் தான் இந்த காளான்ல இருக்கு. சோ இந்த காளான் சப்ளிமெண்ட் அதே மாதிரி வித்தானியா அமுக்கரால செய்யறது. சோ அந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட் நம்ம கம்பெனில வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வித்தானியா பாத்தீங்கன்னா மனசோர்வு உள்ளவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வித்தானியா கொடுக்கலாம். நல்ல ரிலாக்ஸிங் தூக்கம் வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி மொரிங்கா கீரையிலேயே வந்து அமேசிங்கான கீரைன்னா அது முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையில இல்லாத நியூட்ரிஜன் இல்ல. பெர் டே 250 கிராம் எங்க உடலுக்கு தேவைப்படுது. சோ 250 நாங்க 1200 கிராம் எங்க உடலுக்கு தேவைப்படுது முருங்கால கிடைக்கிற விட்டமின்ஸ். சோ நாங்க அப்படி பார்த்தாலும் கூட எங்களுக்கு தேவையான கால்சியம் அயன் எல்லாம் வந்து நாங்க ஒரு 250 கிராம் பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறோம். சோ மார்னிங் 2 ஈவினிங் 2 எடுக்கும் போது எங்களுக்கு இன்னைக்கு அயன் நிமோனியா மாதிரி போகாத எங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்பிருலினா அண்ட் முரிங்காவெல்லாம் நீங்க பம்கின் சீட் இதெல்லாம் காம்பினேஷனா எடுத்துக்கும் போது உங்களோட ஹீமோகுளோபின் லெவலை வந்து சமப்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு 8.9 இருந்த என்னோட ஹீமோகுளோபின் 5 மந்த்ஸ் நம்மளோட எபெக்சோரா சப்ளிமெண்ட்டுக்கு பிறகு என்னோட ஹீமோகுளோபின் லெவல் 12.7. வேற என்ன வேணும்? நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் இருந்தனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா இதுல நான் சக்சஸ் கண்டனால 100% அபெக்சோரா ப்ராடக்ட் வந்து சக்சஸ் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட். அதனால இன்னைக்கு உங்க மத்தியில நான் இதை பேசிட்டு இருக்கேன். சோ முருங்கைக்கீரை சப்ளிமெண்ட்ங்கிறது நாம உடனே முருங்கைக்கீரையை பதப்படுத்துறது கிடையாது. அதுல நான் சொன்ன மாதிரி இங்கினி மாதிரியே தான் இதுல தேவையான நியூட்ரிஷனை தான் நம்ம வந்து மக்களுக்கு ஃபோன் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி உள்ளவங்க, மூட்டுவாதம் உள்ளவங்க, பாடியில எனி டைம் பெயின் இல்லாத லேடிஸ் இல்ல இப்ப. ஏன்னா அந்த அளவு வேலைப்பளு அதிகம் லேடிஸ்க்கு. அப்படியானவங்க எல்லாருமே வந்து நம்ம முருங்கைக்கீரை சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபின்ல இருந்து எல்லாமே வந்து எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் அது மாதிரி பாத்தீங்கன்னா மை டர்மரிக். இன்னைக்கு பயன்படுத்துற மஞ்சள் நாங்க மஞ்சளான்னு கேட்டா கிடையாது. நாங்க பயன்படுத்துற மஞ்சள் வந்து மஞ்சள் கிடையாது. ஏன்னா அதுல கடலை மாவு இல்லாட்டி கோதுமை மாவு ஏதாவது ஒரு கலரிங் இதை மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வருது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இதை வந்து சரியான முறையில சூரிய சக்தியில சரியான முறையில பதப்படுத்தி எங்களுக்கு கம்பெனி வந்து இன்னைக்கு மை டர்மரிக்க கொடுத்திருக்காங்க. பர் டே உங்களுக்கு வந்து சீனி கோயில் நான் சொன்னேன் பாடி க்ளோயிங்க்கு. அதே மாதிரி மஞ்சள் டப்பாவணி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். கொரோனா வந்த காலத்துல மஞ்சளை போட்டுதான் நாங்க எல்லாரும் ஸ்டீம் பண்ணிக்கிட்டோம். முடிஞ்ச அளவு மஞ்சளை சாப்பாடுக்கு போட்டோம். அந்த மாதிரி எங்களோட எபெக்சோரா கம்பெனியில உள்ள மஞ்சள் வந்து பியோர் மஞ்சள். இதை வந்து பெர் டேக்கு 1 படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மந்த் தொடர்ச்சியா எடுத்தா உங்களோட ஸ்கின் க்ளோயிங் நல்லா ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறுல புண்ணு இருந்தா சரியாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூளையில அதிக சளி இருக்கிறவங்க பாத்தீங்களா நேர ஆப்ஷனே கிடையாது. டெய்லி ஒரு மஞ்சள் எடுத்துட்டு வரும்போது அந்த மண்டையில உள்ள சளி வந்து எங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு ஆன்டி இம்யூனிட்டி ஆன்டிபயோட்டிக் நிறைஞ்ச ஒரு உணவு தான் மஞ்சள். சோ அதுவுமே நம்ம கம்பெனில இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ட்ரலா ஆர்டியாஸ்டிக் சின்ன வல்லாரை அதிக கால்சியம் நிறைஞ்ச ஒரு உணவு. குழந்தைங்கிட்ட மெமரி பவரா இருக்கட்டும், அதிக சளி உணர்வு உள்ள பேஷண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது. அந்த காலகட்டத்துல கொடி மாதிரி போடுவாங்க குட்டி வல்லாரை. அதுதான் ரியல் வல்லாரை. இன்னைக்கு நாங்க சாப்பிடுற வல்லாரையான்னு கேட்டா கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாமே பிசினஸா போகுதே தவிர எதுவுமே ஹெல்த் வைஸ் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. சோ ஹெல்த் வைஸ் கிடைக்கிற ஒரு ஃபுட் எங்களோட சின்ன வல்லாரையில செய்யப்படுற எங்களோட கம்பெனியில வந்து சின்ட்ரலா ஆர்டியாஸ்டிக். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட் கிராஸ். நாங்க தேவையில்லைன்னு புடுங்கி போடுற கோரை பிள்ளைண்ட கிழங்கு. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அமேசிங். உங்க இன்னைக்கு எனக்கே தெரியாது இந்த பாடி ஹீட் அதிகம். ஆனா இன்னைக்கு கொரோனா பேஷண்ட் தேவையில்லாத வைரஸ் பாக்டீரியா எல்லாத்தையும் உங்களுக்கு இல்லாம பண்ணிக்கணுமா? குழந்தைக்கு சளி வராம பாதுகாக்கணுமா? நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீதம் நீங்க கொடுக்கலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்காங்களா உங்களோட வீட்டுல? தாராளமா நட் கிராஸ் கொடுக்கலாம். கான்ஸ்டிபேஷன் இல்லாம பண்ணும். உடலை வந்து குளிர்ச்சி அடைய வச்சுக்கொள்ளும்.
சோ ஹெல்த் வைஸ் எடுத்துக்கிறோம்னா நாங்க அதாவது நட் கிராஸ் எடுக்கும்போது ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு சாப்பிடறதுக்கு 1 ஹவருக்கு முதல் எடுக்கணும். இல்லாட்டி சாப்பிட்டு 1 ஹவருக்கு பிறகு எடுக்கணும். சோ அமேசிங். இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய வைரஸ் ஃபார்ம் ஆகுது, மறுபடி கொரோனா ஃபார்ம் ஆகுது அப்படின்லாம் இப்ப சொசைட்டில சொல்லிட்டு வராங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. எந்த அளவு பயத்தை எங்க உடலுக்கு கொண்டு போறோமோ அந்த அளவு எங்களோட மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். நோய்கள் தீவிரமா எங்களை வந்து ஒட்டிக்கொள்ளும். பயப்படாதீங்க. எங்களுக்கு இன்னைக்கு ஆப்ஷனா அபெக்ஸோரா ப்ராடக்ட் இருக்கு. மஞ்சள், நட் கிராஸ் எல்லாம் தாராளமா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்கள இந்த தேவையில்லாத கிருமி நாசினிகள் மூலமா உங்களை பாதுகாத்துக் கொள்ளணுமா, நீங்க வந்து நட் கிராஸ் கிழங்க பயன்படுத்தலாம். சோ அமேசிங் ரிசல்ட் இருக்கு. நெக்ஸ்ட். அதே மாதிரி கார்லிக். கார்லிக் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு பூண்டு வீதம் நாங்க எடுத்தோம்னு சொன்னாக்கா எங்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. அது மாதிரி கேஸ் ட்ரபிள் உள்ளவங்க இந்த மாதிரி நாங்க வந்து சாதாரண அபெக்ஸோரா ப்ராடக்ட் நம்ம கம்பெனி ப்ராடக்ட் வந்து நாங்க கிச்சன்ல என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்றோமோ அந்த கிச்சன்ல யூஸ் பண்ற ஐட்டத்துல இன்கிரீடியன்ஸை பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து கேப்சூல் ஃபார்மட்டா கொடுக்குறாங்க. கேப்சூல் ஃபார்மட்டா கொடுக்க காரணம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல வந்து யாருமே வந்து பவுடரை இடிச்சு இந்த பத்தியமா இருக்கு அப்படி விருப்பம் கிடையாது. கேப்சூல் ஃபார்மட்ல கொடுக்க மெயின் காரணம் வந்து அந்த என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்டேக்கு ஈஸி வே. நாங்க எடுத்துக்கொள்றதுக்கு ஈஸி வே தான் அதுல கேப்சூல் ஃபார்மட்டா இருக்கு. அதுவும் அந்த கவர் கூட பச்சரிசி ஜெலட்டின் தான். பயம் இல்லாம நீங்க மக்கள் மத்தியில ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ கார்லிக் எடுத்துக்கும் போது நிறைய வித எங்களுக்கு இம்யூனிட்டில இருந்து ஹார்ட் பிளாக் பேஷண்ட்ல இருந்து கேஸ் ட்ரபிள்ல இருந்து எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணலாம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். சோ பாத்தீங்க சொன்னாக்க சின்னமன்ங்கிறது நம்ம சாதாரணமா வந்து கருவப்பட்டையில செய்யப்படுற இதுதான் பல்வலி இந்த மாதிரி நிறைய பேட் கொலஸ்ட்ரால் ஃபார்மிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாங்க கருவப்பட்டையில செய்யற எங்களோட சின்னமன் வந்து சின்னமன் சப்ளிமெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுவுமே இம்யூனிட்டி அதிகமான ஒரு சப்ளிமெண்ட் தான். நெக்ஸ்ட். சோ காசினியாங்கிறது குரோக்கால செய்யற சப்ளிமெண்ட். குரோக்காங்கிறது எங்களோட பேட் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாம எங்க உடல்ல வந்து பாதுகாக்கக்கூடியது. சோ குரோக்கால வந்து பாத்தீங்கன்னா பாடி வெயிட் லாஸ் ஆகணுங்கிறவங்க, நிறைய பெல்லி உள்ளவங்க, ஃபெட் லிவர் அதிகமானவங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவையில்லாத மசில்ஸ் வீங்கப்பட்டது இது எல்லாத்துக்குமே வந்து நாங்க வந்து குரோக்கா கொடுத்துக்கலாம். ஆதியில வந்து டெய்லி நல்ல குரோக்கா. இப்ப நாங்க சாப்பிடுறது குரோக்கானா நானா கிடையாதுன்னு சொல்வேன். குரோக்கா சாப்பிட்டாவே அப்படி ஒரு புளிப்புத்தன்மையா நல்லா இருக்கும். கலரிங்குமே அப்படிதான். சோ அந்த அளவு அருமையான செய்யப்பட்டு நம்மளோட காசினியா சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு வந்து நிறைய வெயிட் ரெடியூஸ்ல இருந்து பேட் கொலஸ்ட்ரால் ஃபார்மிங்ல இருந்து எல்லா விதத்துக்குமே வந்து சப்போர்ட்டிவா அமையக்கூடியது. நெக்ஸ்ட். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அமேசிங் ப்ராடக்ட் சிம்ப்ளோ ஆயில். சிம்ப்ளோ ஆயில் சொல்ல போனா போம்புத்தேல் இந்த மாதிரி 100 வகை கோகோனட் வெர்ஜின் கோகோனட் இந்த மாதிரி 100 வகை ஆயில்களோட உள்ளடக்கம் தான் நம்மளோட சிம்ப்ளோ ஆயில். இன்னைக்கு பாடி பெயின் இல்லாத ஃபேமிலி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாருக்கும் இருக்கும். சின்னவங்கள இருந்து பெரியவங்கள வந்தும் பாடி பெயின் இருக்கு. சோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து சிம்ப்ளோ ஆயில் பெர் டேக்கு வந்து நாங்க சாதாரணமா எங்கள்ட்ட வந்து 200 ml 100 ml இருக்கு. அது மூலமா பிரைசஸ் டிஃபரெண்ட் ஆகும். இது யூஸ் பண்றது மூலமா நார்மல் பெயின் உள்ளவங்க பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகலாம். ஆத்தரைட்டிஸ் பாடிக்கு ஆத்தரைட்டிஸ் உள்ளவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஆத்தரைட்டிஸ் குறையும். அதே மாதிரி மென்சஸ் பீரியட் வந்து லேடிஸ்க்கு நிறைய பெயினா இருக்கும். ஸ்டமக் பெயின் வரும். அவங்க சாதாரணமா சிம்பிள் ஆயில் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து மென்சஸ் பெயின் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெரிகோஸ் பெயின் உள்ளவங்களுக்கு நாங்க வந்து ரிச்சுவல் ரெக்கமெண்ட் பண்றதோட சிம்ப்ளோவும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சிம்ப்ளோ ஆயில் அவங்க அப்ளை பண்ற மூலமா வெரிகோஸ் பெயின்ல இருந்து அவங்கள வந்து காப்பாத்தி கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆர்த்தரைட்டிஸ், ஒஸ்டியோபோ அந்த மாதிரி நிறைய எல்லா வித உடல் வலிகளுக்கும் நாங்க வந்து சிம்ப்ளோ ஆயில ரெக்கமெண்ட் பண்ணலாம். வீட்டுக்கு வீடு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் எங்களோட இங்கினி, எங்களோட சிம்ப்ளோ, ரிசிவ் ஆயில் இது எல்லாமே வந்து. அடுத்தது பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஆயில் ரிசிவ் ஆயில். ரிசிவ் ஆயில இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்ஜின் கோகோனட். ஓகேயா. அடுத்து பாத்தீங்கன்னா கனுடோமா பவுடர். அது மாதிரி நட் கிராஸ் பவுடர். ஸோ நான் மெயினா சொல்றேன் வெர்ஜின் கோகோனட் உங்களுக்கு தெரியும். கேரளால கேர்ள்ஸ்லாம் அப்படி ஒரு அழகு முடி வந்து நீக்கி கீழே தான் அவங்க பயன்படுத்துறதே கோகோனட் பியோர் கோகோனட் தான். அதே மாதிரி அதுல பாருங்க எக்ஸ்ட்ரா நம்ம கம்பெனி போட்டிருக்காங்க கனோட்ரோமாவும் நட் கிராஸும். மெயினா நான் பாத்துக்கணும். இன்னைக்கு ஒரு 1500 ரூபாயில இவ்வளவு விஷயம் பண்ணிக்கலுமான்னு நீங்களே அமேசிங் ஆவீங்க. அந்த அளவு அருமையான ஒரு ப்ராடக்ட் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையானது குழந்தைகள் முதல் பெரியவங்க வர. ஸோ கனுட்ரோமா பாத்தீங்கன்னா எங்களோட டெட் செல்ஸை ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தேவையில்லாத எங்களோட வந்து பாத்தீங்கன்னா கை கால்ல காயங்கள் ஏற்பட்டா கூட எங்களோட நட்கிராஸ் வந்து சாதாரணமா வந்து ரிசிவ் ஆயில் போட்டு நீங்க கட்டும்போது நட்கிராஸ்ல உள்ள பவர் அதுதான்.
ஆதி காலத்துல வந்து போர் வீரர்கள் வந்து போருக்கு போற 6 மாசத்துக்கு முதல் கோவைக்கிழங்கு வந்து அதிகமா சாப்பாடுல சேர்த்துப்பாங்க. அந்த அளவு ஆன்டி இம்யூனிட்டி கலந்த ஒரு உணவு தான் எங்களோட கோரைக்கிழங்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களோட காயங்களுக்கு கட்டும்போது அந்த காயம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம சீக்கிரமா வந்து ஆறக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ கனட்ரோமாவும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுக்குது. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல் காரை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கு இப்போ 2 வீக்ஸ் வந்து நார்மலா காட்டன்ல மசாஜிங் இல்லாம அப்ளை பண்ண சொன்னேன்னா ஆல்ரெடி ஹேர் லாஸ்ல இருப்பாங்க. நாங்க ஆயில போட்டு மசாஜ் பண்ணும்போது அது முடி வந்து கொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நார்மலா காட்டன்ல டிப் பண்ணி 2 வீக்ஸ்க்கு பிறகு நாங்க வந்து ஜென்ரல் மசாஜோட யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத்திங் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்ல எந்த இடத்துல உங்களுக்கு மார்க்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து ரிஸ்வேல போட்டுக்கலாம். பல் வலி இருந்தா 1 ஹவருக்கு கொட்டன்ல நீங்க நல்ல ரிச்சுவல் பிஃபோர் யூஸ் எப்பவுமே ஷேக் பண்ணணும். அது பொட்டிலேயே அடிச்சிருக்கும். பிஃபோர் யூஸ் ஷேக் வெல்னு போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்றதுக்கு போது நல்லா ஷேக் பண்ணணும். அதே மாதிரி வலி இருக்கிற இடத்துல பல்லுக்கு 1 ஹவருக்கு நீங்க பஞ்சில டிப் பண்ணி நீங்க ரிச்சுவைல வச்சீங்கன்னா 1 ஹவருக்கு பிறகு உங்களோட பல்வலி காணாம போகும். பாத வெடிப்பு அதே மாதிரி வெரிகோஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு 100 நாளுக்கு இடைப்பட்ட ஒரு 3 மாசம் 3.5 மாசம் தொடர்ச்சியா ரிச்சுவல் இங்கினி மொரிங்கா நான் சஜஸ்ட் பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ச்சியா நாங்க சொல்ற மெத்தட்ஸ் அது வந்து பூசுறவே இருக்கு. கீழ இருந்து மேல அப்ளை பண்ணணும். எப்பவுமே ஆயில் பாதங்களுக்கு வந்து கால்களுக்கு கீழ இருந்து மேல அப்ளை பண்ணும்போது அவங்க வெரிகோஸ் வெயின்ல இருந்து இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும். குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் ஐயோ அசிங்கமாயிட்டு ஸ்டமக் இப்படி ஸ்ட்ரெச் மார்க் இருக்கு. டெய்லி பண்ணணும். நான் சொல்றேன் நியூட்ரிஜன் இல்பேலன்ஸ்ங்கிறது நாங்க வருஷ காலம் கொண்டு வந்த ஒரு விஷயம். அதை 1 நாள் 2 நாள்ல எங்களால சரிப்படுத்த முடியாது. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்க ப்ராப்பரா ரெகுலரா நியூட்ரிஜனை கொடுக்கணும். பாடிக்கு ஃபோம் பண்ணணும். ஒரு சப்ளிமெண்ட் ரெகுலர் பண்றாங்கன்னா 3 to 6 months ஃபாலோ பண்றேன்னா அவங்கள கண்டினியூ பண்ண சொல்லுங்க. இல்ல எனக்கு முடியாது அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அந்த காசு அவங்களுக்கு யூஸ் இல்ல. ஸோ மறுபடியும் அவங்க ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து போகணும். அந்த மாதிரி அமேசிங் கால் பாத வெடிப்பு, கோ இன்சைட் பிளக்கா இருக்கிறது, அது மாதிரி எல்லா வித ரேஷஸ் நார்மலா குழந்தைங்களுக்கு வந்து எந்த குழந்தைக்கு வந்து பிஃபோர் பாத் வந்து நான் ரிச் ஆயில் அப்ளை பண்ணது. ஸோ அந்த அளவு அமேசிங் ரிசல்ட் இருக்கு நம்மளோட ரிச் ஆயில்ல. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களோட பிசிக்ஸ் கவர் ஜெல். நார்மலா வந்து சோப் அலர்ஜி உள்ளவங்க இருப்பாங்க. இன்னைக்கு நாங்க வந்து நிறைய நுரை வரணும் உடம்புக்கு போட்டான்னு நினைப்போம். ஸோ நிறைய நுரை வரக்கு காரணம் வந்து அதுல பேஸ் பண்ற கெமிக்கல் பேஸ் பண்ணே தவிர அந்த சோப்ல தன்மை கிடையாது. ஸோ இன்னைக்கு பெரிய லெவல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நாங்க டோவ் இந்த மாதிரி சோப்கள் தான் நார்மலா நாங்க வந்து உடலுக்கு பயன்படுத்துறது வந்து முடிஞ்ச அளவு எந்த அளவு நுரை வராம சோப்பா இருக்கோ அந்த அளவு எங்களை உடலுக்கு வந்து பாதுகாக்கும். பேபி சோப் தான் மெயினா வந்து ரொம்ப கெமிக்கல் பேஸ்மெண்ட் இல்லாதது. மற்றபடி எல்லா சோப்களும் கெமிக்கல் பேஸ்மெண்ட் அதிகமானதுதான். ஸோ அது மாதிரி பியூசிக் கவர் ஜெல் போடும்போது உங்க உடல்ல வந்து தேவையில்லாத ரேஷஸ் இருக்கும்போது சோப் அலர்ஜி உள்ளவங்க குழந்தைங்களுக்கு பாத் பண்ண இந்த மாதிரி பியூசிக் கவர் ஜெல் உதவும். அதே மாதிரி அமேசிங் ப்ராடக்ட் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையானதா நம்மளோட ஒன்டெரா சோப் ஒரு 1500 தான். ஸோ 1500ல அமேசிங் ரிசல்ட் இருக்கு. கிளிசரின் இருக்கு, பப்பாயாட இது இருக்கு, எக்ஸ்பிரஸ் இருக்கு, அவகாடோ இருக்கு. இந்த மாதிரி அமேசிங்களோட அந்த நீல மலர்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டர்ஃபிளை ஃபிளவர், அதோட இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கிளிசரின் நார்மலா குழந்தைங்களுக்கு போடும்போது ஈரத்தன்மையை பாதுகாக்கும். பப்பாயமும் அதே மாதிரிதான் ஈரத்தன்மையை பாதுகாக்கும். அவகாடோ குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய. மின்ட் இருக்கு இதுல. மின்ட் போட்டோன்னா ஜில்லா இருக்கும். ஸோ நான் ரேஷஸ் உள்ள அந்த மாதிரி ஒவ்வாமை உள்ளவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கும்போது அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து நிறைய வந்து பிரைவேட் ஏரியா வந்து இச்சிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஒன்டெரா சோப் அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். நல்ல அந்த உலகம் நல்ல ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல பிம்பிள் உள்ளவங்க, ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரிஸ்வைலன் நாங்க வந்து ஒன்டெரா சோப் கொடுப்போம். ஸோ இது மூலமா நிறைய அமேசிங் ரிசல்ட் நாங்க எடுத்திருக்கோம். ஸோ நார்மலா ஜென்ரல் அப்ளை பண்ணி ஒரு 1 minute வச்சிருந்து நீங்க ஒன்டெரா சோப் கழுவிட்டு வரும்போது ஒரு 3 weeksல உங்களோட ஃபேஸ்ல வந்து சேஞ்சஸ் தெரியும். அந்த அளவு அமேசிங் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கெமிக்கல் பேஸ் பண்ணாத ஷாம்பு கண்டிஷனர் கிடையாது மார்க்கெட்ல. ஸோ இன்னைக்கு யங் ஏஜ்லயே வந்து எங்களோட ஹேர் கிரே ஆகுதுன்னா காரணம் நாங்க கெமிக்கல் கொடுக்குற கெமிக்கல் பேஸ்மெண்ட் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து யாருமே கிரே ஹேர் வர விருப்பம் இல்லை. 50 வயசுமே வந்து இன்னைக்கு டை தான் போடுறாங்க. சரியா? ஆனா நார்மலா எங்களுக்கு கிரே ஹேர் வர ஏஜ் வந்து ஒரு 45 எபோவ் தான். ஆனா இன்னைக்கு 30 வந்துட்டாவே 30 பிளஸ்னாவே எங்களுக்கு கிரே ஹேர் வருது. அதுக்கு கெமிக்கல் பேஸ் பண்ண ஷாம்பு இன்னைக்கு எந்த மார்க்கெட்லயும் இல்ல. எங்க கம்பெனில சீவக்காய் ஞாபகப்படுத்துங்க, ஆதி பரம்பரையில வந்து சீவக்காய் பவுடர் போட்டு தான் குளிச்சோம். அவங்களோட முடியல 50 வயசு மட்டும் நரைக்கலாம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அப்படி கிடையாது.
ஸோ கெமிக்கல் பேஸ்மெண்ட் இல்லாத எங்களோட கம்பெனில சீவக்கா ஷாம்பு, சீவக்கா கண்டிஷனர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நானும் ஒரு டெஸ்டிமோனி சீவக்கா ஷாம்பு கண்டிஷனர் போட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணேன். ப்ராப்பரா சப்ளிமெண்ட் அண்ட் சீவக்கா ஷாம்பு கண்டிஷனர் ரிசி ஆயில் பாவிக்கும் போது எங்களோட முடியிட வந்து வளர்ச்சி எப்பவுமே வந்து பாதுகாக்கப்படும். நெக்ஸ்ட், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சிவகா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். நார்மலா வந்து எங்களோட ஃபேஸ் மாதிரி ஃபேஸ்ல எப்படி ஓப்பன் போல்ஸ் இருக்கோ, சரி ஓப்பன் ஆகுதோ நாங்க கிளென்சிங் எதுவும் பண்ணும்போது அந்த மாதிரி எங்களோட முடியிலையும் வந்து மீன் செதில் நீங்க எடுத்து பாருங்க. எங்களோட ஒரு முடியை எடுத்து விரிச்சோம்னா மீன் செதில் மாதிரி இருக்கும். ஸோ நாங்க என்ன பண்ணோம், ஆஃப்டர் ஷாம்பு வந்து நாங்க கண்டிப்பா கண்டிஷனர் போட்டு அந்த ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் அந்த முடியில டஸ்ட் போகாம வெளியில போனாலும் எங்களால அதை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனால என்ன பொறுத்தவரை ஷாம்பு மாத்திரம் கிடையாது, கண்டிஷனரும் கம்பல்சரி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். இந்த அடுத்தது நட்ராஸ் ஃபேஸ் வாஷ். ஸோ நார்மல் ஸ்கின், எல்லா ஸ்கின், ஓல் டைப் ஸ்கின்னும் வந்து நட்ராஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கோவைக்கிழங்கு ஆல்ரெடி சொன்னேன், குளிர்ச்சியை தரக்கூடியது. பிம்பிள் ஃபேஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எங்களோட க்ளோயிங் ஃபேஸ் நேச்சரா க்ளோயிங் வரணும்னா நீங்க வந்து கிளினிக் ஆயிலோட மஞ்சள் அண்ட் எங்களோட நட்ராஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். உங்களோட ரிங்கல்ஸா இருக்கட்டும், உங்களோட ஃபேஸ்ல சுருக்கங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணக்கூடியது ஒந்தரா சோப்பும் அந்த பவர் இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ பாத்தீங்கன்னா பாடி லோஷன், லிக்கோரைஸ் பாடி லோஷன் அண்ட் லிக்கோரைஸ் கிரீம் ரெண்டுமே இருக்கு. காமனா நான் சொல்றேன், லிக்கோரைஸ் வந்து அதிமதுரத்தால செய்யற கிரீமும் அண்ட் பாடி லோஷனும் நம்ம கம்பெனில இருக்கு. அதிகப்படியான உங்களோட ஸ்கின் க்ளோவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா உடனே உங்களோட ஸ்கின் ப்ளீச்சிங் போடல, உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு வைட்னிங் எதிர்பார்க்காங்க. மேக்சிமம் நீங்க குறைஞ்சது 3 கிழமை சரி நம்மளோட லிக்வரைஸ் ஃபேஸ் கிரீமோ பாடி லோஷனோ யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதுக்கான சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க கெமிக்கல் பேஸ் பண்ண க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுல உள்ள சைடு எஃபெக்ட்ஸையும் இல்லாம பண்ணி உங்களோட ஃபேஸை நேச்சுரல் க்ளோவிங்க்கு கொண்டு வரக்கூடிய அதிமதுரத்தால செய்யப்பட்ட எங்களோட இது இருக்கு. அதே மாதிரி சன் ப்ரொடக்ஷன் அதிகமா உள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ நல்ல ஒரு எங்களுக்கு ஈரத்தன்மையை பாதுகாக்கக்கூடியது. நீங்க அப்ளை பண்ண உடனே உங்களோட எப்பவுமே ஸ்கின்ல ஈரப்பதம் இருக்கணும். ஸோ ட்ரை ஆக விடாம ஈரத்தன்மையை பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி நிறைய பிம்பிள் ஃபேஸ் உள்ளவங்கள இருந்து எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டிவா அமைக்கக்கூடியது தான் எங்களோட லிக்விட் ஃபேஸ் கிரீம் அண்ட் பாடி லோஷன். நெக்ஸ்ட், ஸோ கிரீம் சம்பந்தமா சொன்னேன். நெக்ஸ்ட், ஸோ ஸ்பிருலினா ஃபேஸ் பேக். ஸ்பிருலினா ஃபேஸ் பேக் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் எல்லாவித ப்ரோட்டீனும் நிறைஞ்சது நம்மளோட ஸ்பிருலினா. அதோட ஃபேஸ் பேக் நார்மலா வந்து ஸ்பிருலினா ஃபேஸ் பேக்ல 4 பேக் இருக்கும். ஒரு பேக்கை வந்து நீங்க 4 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா இது வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். நியூ பிரைஸ் படி பாத்தீங்கன்னா இந்த அளவு எங்களோட கம்பெனி ப்ராடக்ட் நானா குறைஞ்ச விலைன்னு தான் சொல்வேன். ஏன்னா அந்த அளவு வந்து இதுல ரிசல்ட் இருக்கு. ஸோ அந்த அளவு குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ இது ஸ்பிருலினா பேக் நார்மலா நீங்க வந்து பெக்கா வந்து நீங்க நார்மல் கிளீன்சிங் நம்மளோட நம்ம கம்பெனிலேயே பியூட்டிக்கு இருக்கு. ஸோ நார்மலா வந்து இங்கிலி சப்ளிமெண்ட் போட்டு நீங்க கிளென்சிங் பண்ணிக்கலாம் பாடியை. ஆஃப்டர் தட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோப் ஒரு ஃபேஸ் வாஷை போட்டு ஃபேஸை கழுவிட்டு அதுக்கப்புறம் நட்ராஸ் எங்களோட இங்கிலி இங்கிலி சப்ளிமெண்ட் போட்டு ஃபேஸை வந்து கிளீன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெக்கா நீங்க வந்து ஸ்பிருலினா பெக்கை யூஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு கழிச்சிங்கன்னா இருந்தா உங்களுக்கு சலூனுக்கு போயிட்டு கிடைக்காத, பியூட்டி சலூனுக்கு போயிட்டு கிடைக்காத அமேசிங் ரிசல்ட் உங்க ஃபேஸ்ல வரும். 3 வீக்ஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க, அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஸோ எங்களோட ஹேண்ட் வாஷும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நார்மலா எல்லாம் கெமிக்கல் பேஸ் பண்ணதா. எங்களோட விரல்கள் மூலமா கூட எங்களோட நர்வஸ் சிஸ்டம் போகுது, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு அதிகப்படி கெமிக்கல் கொடுக்கும்போது அது எப்படின்னு எங்களோட சிஸ்டங்களை பாதிக்கக்கூடியதான். எங்களோட இதுல ஹேண்ட் வாஷ்ல உள்ள ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு நட்ராஸ் பவுடர் கொடுத்துருக்கோம். நட்ராஸ் என்ன பண்ணுதுன்னா எங்களுக்கு தேவையில்லாத ஆன்டி இதுகள்ல இருந்து எங்க கிருமிகள்ல இருந்து எங்களை வந்து பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி குழந்தைங்க தாராளமா எனி டைம் வேணாலும் வாஷ் பண்ணலாம். ஸோ அந்த அளவு வந்து பாதுகாப்பான ஒரு ஹேண்ட் வாஷ் தான் நம்மளோட ஹேண்ட் வாஷ். நெக்ஸ்ட், ஸோ பாருங்க இவ்வளோ அருமையான ப்ராடக்ட், இவ்வளோ ரிவார்ட்ஸ் எடுத்த கம்பெனி, இந்த அளவு மக்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய கம்பெனி, ப்ராப்பரா ஆயுர்வேத ரெஜிஸ்ட்ரேஷன், FDA, ஃபுட் சேஃப்டி, அந்த மாதிரி ப்ராப்பரா எல்லா விதத்துடைய FDAல இருந்து ஃபுட் சேஃப்டி, ISOல இருந்து லீகல் ஆயுர்வேத ரெஜிஸ்ட்ரேஷனோட இன்னைக்கு 11வது வருஷம் கால் எடுத்து வச்சிருக்கு நம்மளோட அபெக்ஸோரா கம்பெனி. நெக்ஸ்ட், ஸோ இதை எப்படி நாங்க பண்ணிக்கலாம், அதாவது இது ஹெல்த் ஓகே, ஹெல்த் வைஸ் நான் வந்து ஆரோக்கியமாகறேன். இந்த ஹெல்த் வைஸ் ஆரோக்கியமாகற நான் வந்து என்னோட சொசைட்டிக்கு இது ரெக்கமெண்ட் பண்றது மூலமா யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் மூலமா இதுல எப்படி வருமானம் பெறலாம், அதை தான் நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறோம். நெக்ஸ்ட்,
சோ நாங்க என்ன பண்றோம்னு சொன்னாக்க ஒரு பொருள் உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து 100 பேருக்கு போயிட்டு அதோட கமிஷன் பேஸ் பண்ணி பார்த்தா அது கன்சியூமர்ஸ்க்கு வரும்போது நார்மலா அந்த ப்ராடக்ட் விலை வந்து 100 ரூபாயோட ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து இங்க வர சேரும் போது 1000 ரூபாய் ஆயிரும். ஸோ நம்ம கம்பெனில என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிரெக்ட் செல்லிங்ல கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனில டிரெக்ட் செல்லிங்ல கொடுக்குறாங்க. அதாவது உற்பத்தி பொருளை அதே டிரெக்டா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுப்பதன் மூலமா எங்களுக்கும் கம்பெனிக்கு இடையில மாத்திரம் தான் அந்த டீலிங் இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு ப்ராடக்ட விலைகளும் அதிகரிக்காம எங்களுக்கு வந்து அதை குறைஞ்ச விலையில எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்குது. ஸோ அதுக்கு மூலமா நாங்க ப்ராடக்ட் எடுக்கிற மூலமா நாங்க இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ப்ராடக்ட் அதிகப்படியா எடுக்கும்போது அதுல பாருங்க ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஆஃபருக்கு. ஸோ நம்ம கம்பெனியில எடுக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்விஸ் படி அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இன்கமா ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், ஸோ கம்பெனில நான் ரெஜிஸ்டர் ஆகிறேன். கம்பெனில ரெஜிஸ்டர் ஆனோடனே நான் எடுக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 20% டிஸ்கவுண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிடலாமான்னு கேட்டா கிடையாது. சாதாரண நீங்க நார்மலா ஒரு க்ரோசரி கடை செய்யறதுனாலும் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டத்துல தேவைப்படுது. ஆனா 0% இன்வெஸ்ட்மெண்டோட உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அன்லிமிட்டெட் இன்கம் தரக்கூடிய ஒரு பிசினஸ்னா நம்மளோட எபெக்ஸோட கம்பெனி பிசினஸ் மாத்திரம் தான். ஒன்னஸ்லி இன்னைக்கு அதுல இப்போ மந்த் 1 lakh இன்கம் எடுக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில நான் பேசுறேன். என்னோட டீம்லயும் இன்னைக்கு அதை தாண்டின லெவல்ல இன்கம் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட எபெக்ஸோரா கம்பெனி எங்களுக்கு கொடுத்த பிசினஸ் பிளானிங்ல. ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. ஸோ யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் மூலமா இந்த பிசினஸ் சொல்றோம். ஸோ எந்த ஒரு இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தேவையில்ல. ப்ராடக்ட் இது சாதாரண நாங்க கிச்சன்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்க போறோம். கம்பெனி ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு. ஸோ இதை நாங்க யூஸ் பண்றோம், இதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 20% டிஸ்கவுண்ட் மூலமா நீங்க ரிட்டெயில் இன்கம் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க உங்களை மாதிரியே க்ரௌட நம்ம கம்பெனிக்கு அறிமுகப்படுத்துற மூலமா நெக்ஸ்ட் லெவல் இன்கம்க்கு போகலாம். நெக்ஸ்ட், அதே மாதிரி கம்பெனி பாத்தீங்கன்னா வீக்லி இன்கம். ஸோ பாத்தீங்கன்னா நாங்க மாதமே வேலை செஞ்சு மாத வருமானம் தான் பெறுவோம். நம்ம கம்பெனி பொறுத்த வந்து வீக்லி இன்கம் இப்போ மந்த்துக்கு 4 டைம்ஸ் இன்கம் எடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ 4 டைம்ஸ் இன்கம் எப்படி பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே 6 க்ளோசிங், சாட்டர்டே உங்களுக்கான இன்கம் விழுந்துரும். ஸோ வீக்லி இன்கம் உள்ள பிளானிங் தான் நம்ம கம்பெனி பிசினஸ். ஸோ ரிட்டெயில் ப்ராஃபிட் இருக்கு, அது நான் உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் ரெஜிஸ்டர் ஆனோட 20% டிஸ்கவுண்ட் ஈச் ப்ராடக்ட்டுக்கு. ஆஃப்டர் தட் எங்களுக்கு வந்து இது வீக்லி இன்கமா போகக்கூடியது நெக்ஸ்ட் லெவல் இன்கம். நெக்ஸ்ட், ஸோ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ரிட்டெயில் ப்ராஃபிட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் இப்போ இந்த இங்கினி மில்க் வந்து இன்றைக்கு ரீசெண்டா நம்ம கம்பெனி வந்து மெட்டீரியல்ஸ் லெவல் அதிகம், இது கவர்மெண்ட் டெக்ஸ், அதனால எங்களோட 18% எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கினி மில்க் கொண்டுட விற்பனை விலை பாத்தீங்கன்னா 2950 ரூபா. ஸோ அது எங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 2590 கிடைக்குது. ஸோ ஒரு இங்கினி மில்க்னால எங்களுக்கு கிடைக்கிற ரிட்டெயில் ப்ராஃபிட் வந்து 360 ரூபாய். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது அடுத்தபடி பாத்தீங்கன்னு சொன்னாக்க நான் கம்பெனியில ரெஜிஸ்டர் ஆனோன்னா கம்பெனி எனக்கு கீழே ஒரு 7 ஹெட்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னோட அட்மின், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க 1A 2B 3A 4A 5B 6B இந்த மாதிரி 7 ஷாப் கொடுத்து அந்த 7 ஷாப்ஸையும் நான் என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கிடைக்கிற அந்த ஆர்விஸ் இருக்கு இல்லையா, பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு இங்கினி மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 ஆர்வி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ற அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒவ்வொன்றா நாங்க வந்து ஒன் டைம் நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டா 2,30,000 ரூபாய் முடியும். 7 ஹெட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள 1 by 1 நீங்க போகணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அட்மினை கவர் பண்ண ஒரு 31,000 ரூபாய்க்கு சேல்ஸ் போகும். உங்களோட 250 ஆர்வியை கவர் பண்ணிக்கொள்ள இந்த மாதிரி எங்களோட இந்த 7 ஹெட்ஸையும் நாங்க வந்து 250 பர்ச்சேசிங்ல முடிச்சு ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். எங்களுக்கு கீழே பர்ச்சேஸ் பண்றவங்களோட ஆர்விஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்பதான் எங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி வரும். நெக்ஸ்ட், அடுத்தபடி பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களோட கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா சாதாரண எங்களோட 7 ஹெட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதை 250 நாங்க ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அந்த சாதாரண அட்மின் 1A 2B இது மூணுக்குமே வந்து கம்பெனி ஒட்டுவா எங்களுக்கு இன்கம் கிரியேட் பண்ணுவாங்க. நாங்க எங்களுக்கு கீழே ப்ராப்பரா போட வேண்டிய க்ரௌட் 3Aல A சைட் B சைட்ல 2 பேர், 4Aல A சைட்ல B சைட்ல ஒவ்வொரு ஆட்கள், அதே மாதிரி 5Bல A சைட் B சைட்ல ஒவ்வொருத்தர்,
6 B A side B side ஒவ்வொரு ஆட்கள். டோட்டலா நாங்க 3A 4A 5B 6B இந்த 4க்கு இடையில 2 பேர் போட்டு டோட்டலா எங்களுக்கு கீழ 8 பேரை நாங்க உருவாக்குறோம். சோ அந்த 8 பேர் செய்யற சேல்ஸின் ஊடாக என்னோட சாதாரணமா என்னோட அட்மின்ல ஒரு A சைட்ல 500 B சைட்ல 500 வரும்போது என்னோட வருமானம் அந்த கிழமைக்கானது 10,000 ரூபாய். சோ நம்மளோட கம்பெனி 10,000 வருமானம் தரக்கூடியது இல்ல. பெர் மந்த் உங்களுக்கு 5.6 மில்லியன் டார்கெட் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பிசினஸ் நம்மளோட எபெக்டோரா கம்பெனி. நெக்ஸ்ட். சோ சாதாரணமா எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க நார்மல் 500 வரும்போது 10,000 ரூபாய் இன்கம். அதுவே 1000 மார்பி வரும்போது அது வந்து 20,000 ரூபாய் இன்கம். 1,500 வரும்போது 30,000 ரூபாய் இன்கம். இது எப்பவுமே வந்து உங்களுக்கு 7லயுமே நீங்க 4 சைட் தான் வேலை செய்ய போறீங்க. ஆனா கம்பெனி பேலன்ஸ் அட்மின் 1A 2Bக்கும் இதை ஜெனரேட் பண்ணி எங்களுக்கு 3 வேல இன்கம் பேஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஆர்விஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப வீக் இன்கம் வந்து நீங்க வந்து 2 lakhsக்கு மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த அளவு எங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட். சோ இது என்ன பண்றீங்க? சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட்ல தான் நாங்க கம்பெனி ப்ராடக்ட் இத பிசினஸ் லெவலுக்கு எப்படி போலாம்னா யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட்ல தான் போறோம். ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி டீம் கைட்னஸ் கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இந்த டீம் ஒர்க்க வந்து நான் ஒருத்தர் இல்ல. இன்னைக்கு மந்த்துக்கு வந்து 5.6 மில்லியன் எடுக்கிறாங்க. நம்ம கம்பெனில இருக்கிறாங்க. இன்னைக்கு மே மாசத்துல மட்டும் 3 மில்லியன் வந்து அருமையான விதத்துல வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஹெல்த், வெல்னஸ், ஹாப்பினஸ், என்டர்டைன்மெண்ட் அதே மாதிரி டூர் ப்ரொமோஷன் எல்லாமே வந்து கம்பெனியால எங்களுக்கு தரப்படுது. லாஸ்ட் டைம் கூட எங்களுக்கு மலேசியா டூர், பேங்காக் டூர் எல்லாம் வந்து நீங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்பெனி ஃப்ரீ பண்ணி கொடுத்து உங்களை கொண்டு போவாங்க. அது மாதிரி லைஃப்ல நோ ஒன் பெர்மனன்ட் நான் அடிக்கடி சொல்ற விஷயம். ஸோ இருக்கிற வாழ்க்கை ஹாப்பியா வாழணும். நாங்க ஒரு தொழிலை செய்யறோம், ஒரு கல்வியை கற்கிறோம், நான் என்னத்துக்கு அதெல்லாம் செய்யறோம், ஒரு வாகனம் எடுக்கு இதெல்லாம் எங்களோட ஹாப்பி லைஃபுக்கு. எல்லாம் எல்லாருக்காகவும் அமைக்கப்பட்டது. வாழ்க்கையில யாருக்கும் எதுவும் இல்லைன்னு இல்லை. இந்த யூனிவர்ஸ் எந்த அளவு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவு பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்களுக்கு கம்பெனி உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். ஸோ எங்க மாதிரியே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள க்ரௌட கம்பெனிக்கு அறிமுகப்படுத்தி அதே மாதிரி மக்களோட ஆரோக்கியத்தை பலப்படுத்தணும். முடியுமான அளவு நான் என்ன நினைக்கிறேன்னா ஏர்னிங் பாயிண்ட்ல அதிகமா உள்ள டீம்ல எல்லாருமே வந்து அவங்க கீழே உள்ள மக்கள் மூலமா மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. சோ அது மூலமா மக்களை வாழ்க்கையை வந்து பலப்படுத்தி இருக்காங்க. பலப்படுத்துறதூடாக வரக்கூடிய கடவுளோட ஆசீர்வாதத்தோட கிடைக்கக்கூடிய ஒண்டர்ஃபுல் வருமானம் தான் எங்களோட கம்பெனி ப்ராடக்ட். இப்போ வீக்குக்கு உங்களுக்கு 14 லட்சம் ஏர்னிங்க்கு போகலாம். ஸோ நான் நம்ப மாட்டீங்க. 6 மந்த்ல நான் வந்து பெர் மந்த் 2 lakhs அடிச்சு நான் மில்லியனுக்குள்ள போனால் ஸோ அந்த அளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதுல வந்து எந்த அளவு டீம் ஒர்க், டீம் க்ரோத் பண்றீங்களோ அந்த அளவு அமேசிங்கா போலாம். நாங்க சேர்ந்து எங்களோட மக்களோட ஆரோக்கியத்தை, எங்களோட மக்களோட நியூட்ரிஜன் இல்பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய ஒரு கடமை எங்க எல்லா பிரஜையான எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மக்களுக்கு போறது மூலமா மேலும் எங்களோட எபெக்ஸோரா நியூட்ரிசூட்டிக்கல் கம்பெனின்ற ப்ராடக்ட் ஒவ்வொரு வீட்டிலையும் பயன்பாட்டுக்கு அவசியமானது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தேவன். බොහොම ස්තුතියි කලේ මහත්මිය ඔබතුමියට. ඉතින් එතුමියගේ මොන හරි ප්‍රශ්නයක් අහන්න තියෙනවා නම් දැනගන්න දෙයක් තියෙනවා නම් දැන් අවස්ථාව ලබා දෙනවා. ඇත්තටම අපි අහපු ඊටාම සම්පූර්ණ පරිපූර්ණම වැඩසටහන කියලා කියන්න පුළුවන්. දමිළ භාෂාවෙන් ක්‍රියාත්මක වුණු ප්‍රොඩක්ට් ගැන ඔක්කොම කියලා දුන්නා, සිස්ටම් එක ගැන ඔක්කොම කියලා දුන්නා. ඔබට මොනවා හරි දෙයක් තියෙනවා නම් දැන් අහලා දැනගන්න පුළුවන්. ඒගෙන් දමිළ භාෂාවෙන්ම කතා කරන්න පුළුවන්. ඒත් එක්කම මේ මම මේක වෙනුවෙන් අවසන් කතා බහක නිරත වෙන්න නිෂා මහත්මියටත් ආරාධනා කරනවා. ඇයට කලේ මහත්මියට ස්තුතිවන්ත වෙන්න. ඒත් එක්කම ඇයගේ දරණ අදහසත් මෙතෙන්දි කතා බහ කරන්න නිෂා මහත්මියටත් ආරාධනා කරලා සිටිනවා. Good morning, sir. Good morning.
உண்மையிலே சொல்லப்போனா கலை மிஸ்ஸுக்கு தேங்க்ஸ். அவ செஞ்ச இந்த ப்ரோக்ராம் பெஸ்டா இருந்துச்சு. உண்மையாலே எல்லாருக்கும் ஒரு knowledgeable ப்ராடக்ட் சம்பந்தமாகவும் நெட்வொர்க் எப்படி செய்யணும்ன்றத பேசிக் கொண்டு கொடுத்துருக்காங்க. கண்டினியூவாக நம்மளுக்கு அவ மட்டும் இல்ல சேவன் சாரும் எங்களுக்கு செஞ்சு தரதால எங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்கு. அடுத்து நிறைய நாங்க இந்த நல்ல ப்ராடக்ட்ஸ் எஃபெக்ட்ஸோராக்கு நாங்க முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று எங்களுக்கு லைஃப்ல தந்ததால ஹெல்த் அண்ட் வெல்த் எங்களுக்கு நிறையவே கிடைக்குது. நான் எபெக்ஸோரான்றது நான் சேர்ந்தது இன்னைக்கு ஒரு கிஃப்ட் பண்ணினேன் எபெக்ஸோரோட இகினி மில்க். அதன் மூலம் தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸை நுகர்ந்து அதனால நான் நிறையவே பலன் பெற்றிருக்கிறேன். நான் எபெக்ஸோரா டூர்ஸ் எல்லாம் வின் பண்ணிக்கிற ஒருத்தர் தான். நான் 7 இயர்ஸா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றேன். எந்தவித சைடு எஃபெக்டோ நிறைய பேர் பயப்படுவாங்க எடுக்கிறது. நம்ம போய் சொன்னாலும் சொல்லுவாங்க என்ன குடிக்கலாமா சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நான் 7 இயர்ஸா எங்களோட வீட்டுல இருக்கிறார்கள் இகினி மில்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களோட வாப்பா எல்லாம் தேவன் சார் ஹெல்ப்பால எங்களோட வாப்பாக்கு பிரஸ்டியல் கிராண்ட் வீக்கம் இருந்துச்சு. அந்த பிரச்சனை இல்லாம ரிகவர் ஆகி அவர் நல்லாவே ஹெல்த்தியாக அவர் மவுத்தாகும் வரைய ஹெல்த்தியாக நல்லா வாழ்ந்துட்டு மவுத்தானாரு. அதுவும் எங்களுக்கு எபெக்ஸோராவால தான் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல உங்களோட வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எபெக்ஸோரா திகழிய. அதை நீங்க நிறைய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்துல உங்களோட ஹெல்த்தையும் வெல்த்தையும் சரியா வைத்துக் கொள்ளணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். හරි සර්. ඔව් බොහොම ස්තුතියි. එහෙනම් අනිත් අයට මොනවා හරි දෙයක් අහන්න තියෙනවා නම් මම අවස්ථාව ලැබලා දෙනවා. නොතේරුණු තැනක් මොනවා හරි තියෙනවා නම් අහන්න. දැන් ඔබට අවස්ථාව ඔයාගේ මේ මයික් එක දැන් ඔන් කරන්න පුළුවන්කම දීලා තියෙනවා. ඉතින් මොනවාම හරි දෙයක් දැනගන්න තියෙනවා නම් දැන් අවස්ථාව අරගෙන කතා බහ කරන්න කියලා ආරාධනා කරනවා. හරි එහෙනම් බොහොම ස්තුතියි ඔයගොල්ලෝ හැම දිනාටම අපි මේක අන්තර්ජාලයට යොමු කරනවා. විශේෂයෙන්ම අද ස්තුතිවන්ත වෙන්න ඕන කලේ මහත්මියට ඇයගේ මේ කැපකිරීම වෙනුවෙන් ඒත් එක්කම අපි වෙනුවෙන් සහභාගී වීම වෙනුවෙන් ඒත් එක්කම ඔයගොල්ලෝ හැමෝටම ස්තුතියි. වගේ අද වෙලා දවස කාලය කැප කරලා අපිත් එක්ක සහභාගී වෙලා තමන්ගේ ජීවිතයට ඉස්සරහට යන්න අවස්ථාව ලබා ගත්තා. මේක හොඳ ව්‍යාපාරයක්. ඒ ව්‍යාපාරයේ මිනිසුන්ටත් හොඳ දෙයක්. ඒ විතරක් නෙමෙයි ඔබගේ සිහින සැබෑ කරගන්න පුළුවන් අවස්ථාවක්. ලක්ෂ 30ක් ලක්ෂ 50ක් මාසෙට හොයනවටත් පුළුවන් වෙන ව්‍යාපාරයක් තියනවාද? එහෙම නැත්නම් ඔබගේ අද දවසේ සිහින සැබෑ කරගන්න මාසෙට ලක්ෂ 4ක් 5ක් හොයාගන්න ඔබ කොච්චර ජීවිතේ පරදුවට තියලා පිටරටවල් වලට යනවද? ඉතින් තමන් එහෙම කරන්නේ නැතුව තමන්ට පිටරට සල්ලි තමන්ගේ ගෙදරට ගෙන්නන්න පුළුවන් අවස්ථාවක් තමයි මේ. අද හැම කෙනෙක්ම ආදායම් ලබනවා. ඉතින් අපෙක්සවර ආයතනයේ ආදායම් ලබන දසදහස් ගාණක් මිනිසුන් අතරට එකතු වෙන්න ඔබටත් ආරාධනා කරමින් මම සමුගන්නවා. හැම දිනකටම සුබම සුබ දවසක් ප්‍රාර්ථනා කරනවා. බොහොම ස්තුතියි. Thank you, sir. Thank you all of the team. Thank you so much. Thank you so much.